வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜெய் ஸ்டோரி பாக்ஸ். இன்னைக்கு ஜெய் ஸ்டோரி பாக்ஸில் நாம் கேட்க போகிற கதை கோட்டைப்புறத்து வீடு பாகம் 4. ஏற்கனவே நான் 3 பாகங்கள் போட்டிருக்கேன். அது கேட்காதவங்க முதல்ல அது கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கதைக்கு வாங்க. அப்போ தான் நான் சொல்கிற கதைகள் எல்லாம் உங்களுக்கு புரியும். மேலும் என்னுடைய சேனலை நீங்கள் இதுவே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி வாங்க நாம் கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 24. நீ சொல்ல போகிற விஷயத்துக்கும் பெரிய ராணிக்கும் என்ன சம்பந்தம் தாத்தா? ஒன்றும் தெரியாதவள் போல் அர்ச்சனா நிமிடவும் விஷ்ணு சித்தன் கணைத்து கொண்டான். ஒரு பரிதாபமான ஜென்மமா பெரிய ராணி பாண்டியம்மாள். பார்க்க கொஞ்சம் அதிகார தோரணை தெரிஞ்சாலும் உள் மனசில் ரொம்ப மென்மையானவங்க அவங்க. வஞ்சி அம்மாவோட மருமகளாக இருக்க வேண்டியவங்க வேங்கராஜ கோட்டைப்புறத்தார் மருமகளாக ஆயிட்டாங்க. அந்த நாசமா போன ராஜபிரசாதம் அவங்களோட காதலுக்கு யமனா வந்து சமஸ்தானத்துக்குள்ள இந்த 100 கோடி கூட்டம் ராஜ அந்தஸ்து பெற ஒரு காரணமாயிடுச்சு. அர்ச்சனாவின் விழிகள் அகண்டன. மனதில் புரவி பாய்ந்தது. சரித்திரத்தின் ஒரு மிக முக்கிய பகுதியை கவனிக்கிற ஆர்வம் இமைகளை மீறி வழிந்தது. வந்தே மாதரம், வந்தே மாதரம். நண்டு வடாகனின் கதறலில் வேகம் கூடியது. ஏலே தடிமுண்டம், வாய மூடு. ராணி காதல விழுந்தா திரும்பவும் கொடிமரத்தில் கட்டி ஒருவன் எச்சரித்து முடிக்கும் முன் ராணி ரத்னாவதி நெருங்கிவிட்டாள். அவனை நின்று நிதானித்து ஏறிட்டாள். லேசாக முறுவளித்தாள். இதற்குள் பூசாரி ஓடி வந்தார். வரணும் ராணியம்மா, வரணும் என்று கட்டியம் கூற வஞ்சியம்மாளை பார்த்தபடியே கோவிலுக்குள் நுழைந்தாள். பூஜைகள் தொடங்கின. மூங்கில் பெட்டி பவித்திரமாய் சந்நிதிக்குள் நுழைந்தது. அந்த சமயம் பார்த்து பள்ளி ஒன்று டப்பு கொட்டியது. ராணியம்மா, இந்த பெட்டி நுழையிற நேரம் விசேஷமான நேரம், கேட்டிங்களா? பள்ளி குறி சொன்னத. பூசாரி கருத்தோடு பெட்டியை திறந்து புடவையை எடுத்து அம்மனை அலங்கரித்தார். 100 கோடி கூட்டம் வெளியே நின்றபடி வெறித்தது. எல்லோரையும் உள்ளே வர சொல்லுங்க. ராணியின் வித்தியாசமான ஆணையை தொடர்ந்து அந்த ஏழை மக்கள் கோவில் பிரகாரப்படி ஏறினார்கள். தைரியமா வாங்க. நண்டு வடாகனும் வஞ்சியம்மாளும் தள்ளாடலோடு சகலத்தையும் பார்த்தனர். ரத்னாவதி உடனேயே அங்கிருந்து அகன்று வஞ்சியம்மாளை நெருங்கினாள். தோளை தொட்டு ஆதரவாக அணைத்து அழைத்தாள். வாமா, கவலைப்படாம கும்பிட்டுக்கோ. இனிமே உங்களுக்கு ஒரு கஷ்டமும் வராது. நான் இருக்கிறேன். என் புருஷன் தப்புக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். இந்த சமஸ்தான எந்த எடுபிடிகளும் உன்னை இனி தீண்ட மாட்டாங்க. சந்நிதியிலே அருள்வாக்கு போல் பேசியவளை வஞ்சியம்மாள் நெகிழ்ச்சியாக பார்த்தாள். எல்லாம் முடிந்து ரத்னாவதி திரும்ப ஒரு ராணியைப் போல வஞ்சியம்மாளை கூட்டம் பார்த்தது. இந்த விஷயம் மெல்ல சமஸ்தானத்தை எட்டியது. வேங்கராஜனும் சிம்மராஜனும் சினக்குழியில் விழுந்தார்கள். அன்னி மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? தாண்டவனை பார்த்து கத்த தொடங்கினார் சிம்மராஜன். தாண்டவனிடம் மௌனம். நாம பார்த்து விலைக்கு வாங்கின அடிமகடா அவங்க. தாண்டவன் தொடர்ந்து மௌனித்தான். அண்ணன் என்னடா பண்ணான்? துப்பாக்கியால் அவனை சுட்டதற்கு இந்த வடாகனை சுட்டிருக்கலாம். மெல்ல வாய் திறந்தான் தாண்டவன். ராணியை எதிர்க்க துணிச்சல் பெரிய ராஜாவுக்கு இல்லை. ஏன் இல்லை? இந்த சமஸ்தானத்து சொத்துல 3/4 அவங்க சீதனமா கொண்டு வந்தது. அது மட்டுமில்ல. என்னடா அது மட்டுமில்ல? அவங்க மலைராஜபுரம் சமஸ்தானம். நம்ம சமஸ்தானத்தை விட வலுவான சமஸ்தானம். அவங்கள பகைச்சிக்க வேண்டி வரும். அத்தோட ரத்னாவதி ராணியம்மா தங்கை ரங்கநாயகிய உங்களுக்கு பேசி முடிச்சா மலைராஜபுரம் சமஸ்தானமே நமக்கு வந்த மாதிரி தான். அந்த காரியமும் கெட்டுடுமோன்னு யோசிக்கிறார். தாண்டவனின் இந்த பேச்சுதான் சிம்மராஜனை ஒரு உசுப்பி தூக்கி நிறுத்தியது. ரங்கநாய்க்காக, அவர் சொத்துக்காக ரத்னாவதியிடம் பணிந்து நல்லவிதமாக போய்விட வேண்டியதுதான் என்கிற முடிவுக்குள் அவரை பிடித்து தள்ளியது. இந்த ராஜ பிரசாதமெல்லாம் ராணிக்கு பிடிக்கவில்லை. ஆகையால் அதை நீங்க தவிர்க்கிறது நல்லது. அப்போதான் ரங்கநாயகி உங்களுக்கு. தாண்டவன் கோடி காட்டிவிட்டு நகர்ந்து கொள்ள பார்த்தான். தெரிஞ்சு செஞ்சா தானே நல்லதில்ல, தெரியாம செய்தா? சிம்மராஜன் எதிர்கேள்வியோடு தன்னால திருந்த முடியாது, நடிக்க வேண்டுமானால் முடியும் என்று பாவனை காட்டினார். காலமும் அதே கதியில் ஓடியது. ஒரு தற்காலிக அமைதி சமஸ்தானத்தில் நிலவியது. பல்லக்குகள் ஒதுங்கிக் கொள்ள சாரட்டுகள் பதிலுக்கு நுழைந்தன. வஞ்சியம்மாளுக்கு ஓர் ஆண் குழந்தையும் பிறந்தது. தாதி உடனேயே சொன்னாள், விருச்சிக ராசியில் ஜனிச்சிருக்கான் பிள்ளை. கேட்டை நட்சத்திரம் வேற. கோட்டையை இவன் ஆளவும் முடியும், இடிக்கவும் முடியும். பிறந்த நேரம் சரியில்லை. இவனால எந்த கோட்டை சரிய போகுதோ? அர்ச்சனா விஷ்ணு சித்தனை இடைவெட்டினாள். தாத்தா, இந்த மாதிரி நட்சத்திரம் பார்த்து பலன் சொல்றதெல்லாம் நிஜமா? அது அவங்க நம்பிக்கையை பொறுத்த விஷயம்.
உங்க நம்பிக்கை இந்த மட்டில் எப்படி? நான் நம்புறேன். வஞ்சியம்மாள் மகன் விருச்சிகமணி பிறந்த பிறகுதானே இந்த சமஸ்தானமே அழிய ஆரம்பிச்சுது. இந்த கோட்டைப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கவும் ஆரம்பிச்சுது. மார்ச் 8, 1908 நெல்லையின் விசாலமான மைதானம் ஒன்று ஏராளமான சுதேசிகளை, சுதந்திர போராட்ட வீரர்களை தன்னுள் இழுத்து கொண்டு இருந்தது. தலையில் உருமா கட்டிய நிலையில் அங்கு திரண்ட கூட்டத்துக்கு நடுவில் நண்டு வடாகனம் தென்பட்டான். கூட்டம் ஏக உணர்ச்சியோடு காணப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர்களின் பேச்சு தீர்க்கமாய் கிளம்பியது. நாடி நரம்புகளை குழைந்தது. போராட்ட உணர்வை தீப்பிழம்பாய் கக்கியது. தடையை மீறி நடக்கும் இந்த வெளிப்படையான போராட்ட பேச்சு கேட்டு கொதித்து போனது போலீஸ். சார்ஜ் கத்தினான் ஒரு வெள்ளைக்கார சார்ஜன். திபு திபுவென்று பூட்ஸ் கால்களை கொண்டு புழுதி பறக்க கூட்டத்துக்குள் நுழைந்து தடியை சிலம்பாக சுழல விட்டது போலீஸ். கூட்டம் செதறி ஓட ஒரு லத்தி நண்டுவடாக நெற்றி பொட்டில் பின்னென்று தாக்கியது. அம்மா என்ற அலறலோடு கீழே விழுந்தான். சமாளித்து எழுந்து அங்கிருந்து தப்பினான். வலி வேதனையோடு பசியும் பட்டினியுமாக சமஸ்தான எல்லையை தொட்டபொழுது துப்பாக்கியில் தோட்டாவை போட்டபடி அதை அவன் நெஞ்சுக்கு நேராக நிமிர்த்தினார் சிம்மராஜன். கூடவே கேள்வி. வயல்வெளியை விட வந்தே மாதரம் உனக்கு வசத்தியா? வடாகனிடம் வலி மிகுந்த மௌனம். போராட்டம் நடத்துகிற பைத்தியக்காரங்க நீங்க. எல்லோரும் வெள்ளையன் காலை பிடிச்சு கதற போறீங்க. அதுக்கு ஒத்திகையா இப்போ நீ என் காலை பிடிக்கிற என்றபடி பக்கத்து பிரம்பு நாற்காலியில் போய் அமர்ந்தார். தலையில் கசிந்த இரத்த வாரதியை துடைத்தபடி அங்கிருந்து நடக்கத் தொடங்கினான் நண்டு வடாகன். எங்கடா போற? கத்தினார் சிம்மராஜன். என் பொஞ்சாதி குழந்தையை பார்க்க. நீ போகக்கூடாது. அதை சொல்ல நீ யாரு? நானா? உன் எஜமான், உன் கூட்டத்தையே விலக்கி வாங்கினவன். பேசிக்கொண்டே துப்பாக்கியின் குழலால் மண்டையில் அடிபட்ட அதே இடத்தில் ஓங்கி அடிக்க வடாகனை மயக்கம் வேகமாக வந்து கவ்வ பார்த்தது. அந்த நிலையிலும் வந்தே மாதரம் என்றவன் துளிக்கூட தயங்காமல் எச்சிலை நாவில் திரட்டி சிம்மராஜன் முகத்தில் துப்பிவிட்டு அப்படியே சரிந்தான். டேய் தாண்டவா! முகத்தில் எச்சிலை வழித்தபடி சிம்மராஜன் போட்ட சத்தம் 8 திக்கும் ஊடுருவியது. பக்கத்து மரத்து பறவைகள் எல்லாம் கூட கதி கலங்கி வானமேறி விட்டது. இவன் நாக்கை இழுத்து வச்ச அருடா! கொடூரமான கட்டளையை கேட்டு தாண்டவன் கண்கள் மிரண்டன. நான் சொல்றதை செய், இல்லனா. சிம்மராஜன் துப்பாக்கி தாண்டவன் மார்பை நோக்கி நிமிர்ந்தது. தாண்டவன் மறுபேச்சு பேசாமல் ஒரு பிச்சுவாவை உருவி கொண்டு மயங்கி கிடக்கும் நண்டுவடாகன் முகம் அருகே குனிந்து ஆ என்ற அலறல். நண்டுவடாகன் நாவருந்து ரத்தம் சொட்ட எழுப்பிய சத்தம் அந்த பகுதியை கலக்கியது. அரண்மனைக்குள் கூட எட்டியவரை ஊடுருவியது. தரைமேல் நண்டுவடாகன் உடல் தட்டிவிட்ட பந்தாய் எம்பி எகிரி துடித்து கொண்டிருந்தது. வந்தே மாதரம் சொன்ன அந்த நாக்கை, என்மேல காரி உமிழ்ந்த அந்த நாக்கை ஒரு வெற்றிலை மேல வச்சு ஊர்வலம் எடுத்துப்போ. அடிமை ஜனங்களுக்கு இது ஒரு பாடம். கூட்டம் வெறித்த விழிமூட மறந்து, பயத்தில் உழந்த நாவால் பேசக்கூட மறந்து சகலத்தையும் பார்த்தது. வைத்த விழி வாங்காமல் பார்க்கும் அந்த கூட்டத்தவர் மத்தியில் நடுக்கத்தோடே அவிழ்ந்த கோவணத்தை சரி செய்யக்கூட தெரியாத விஷ்ணு சித்தன், கணவனுக்கு நேர்ந்த கதி தெரிந்த வஞ்சியம்மாள் குழந்தையை வாரி கட்டிக்கொண்டு நண்டுவடாகன் வலியோடு கிடக்கும் இடத்தை நோக்கி சென்று அவன் கால் மாட்டில் விழுந்தாள். கேவலில் எச்சிலும் கண்ணீரும் அவன் பாதங்களை நடத்தின. சிலித்து கண் விழித்தான் நண்டுவடாகன். பேச முடியாமல் ரத்தம் காய்ந்த வாயை திறக்க மாட்டாமல் திறந்து அவளை அழைக்க பார்த்தான். அவள் அணைப்பில் கிடந்த தன் வாரிசை மெல்ல இழுத்து தூக்கி முத்தமிட்டான். உதட்டு குருதி அந்த பிஞ்சின் கன்னத்தில் அப்படியே பதிந்தது. உலகிலேயே இரத்த முத்தம் பெற்ற முதல் குழந்தை நான் தான் என்கிற பாவனையோடு அது தந்தையை வெறுத்தது. திரும்பவும் மயங்கிவிட்ட நண்டுவடாகனை பார்த்து மனம் பதறி கை குழந்தையோடு வேங்கை பொன்னி கோவிலை நோக்கி கிளம்பினாள் வஞ்சியம்மாள். உன் சந்நிதியில வந்து என் தாலி காசு வெட்டி போடுறேன். நீதான் இந்த கொடுமைக்கு முடிவு கட்டணும், தகுந்த கூலி தரணும். மனதில் இந்தியாவின் ஒட்டுமொத்த பெண்களின் தெய்வ சரநிலை. ஆலயம் திறந்திருந்தது. அலங்கார பூஷிதையாக வேங்கை பொன்னி. ரத்னாவதி புதிதாக வாங்கி சாத்திய பட்டுப்புடவியில் அற்புத சொரூபம் காட்டி மின்னினாள். எதிரே கை குழந்தையோடு வந்து நின்றவளை பூசாரி பரிதாபமாக பார்த்தார். கவலைப்படாத வஞ்சி, ஆத்தா கைவிட மாட்டா என்று ஆறுதல் சொல்லி பார்த்தார். வஞ்சியம்மாள் விழிகளில் குற்றாலம். தாலிக்காசை எடுத்து 2ஆக வெட்டி முண்டியலில் போட்டாள். பின்னர் ஏதும் பேசாமல் வைத்த கண் வாங்காமல் அந்த ஆத்தா சொருபத்தையே அவள் பார்த்து நின்ற அதே வேளை நண்டுவடாகன் மயங்கி கிடந்த இடத்துக்கு கூட்டமாய் புறவிகள் மண்வெளியில் குதித்து வந்தன. ஹையா ஹையா எனும் கோரசான குரல் வேறு.
கொத்து கொத்தாய் போலீஸ். ஊடே பழுப்பேறிய கிருதா சகிதம் ஒரு பூனை விழி வெள்ளையன் தடதடவென்று குதித்து நண்டு வடாகனை அந்த துரையின் முன் இழுத்து கொண்டு வரத் தொடங்கியிருந்தனர் சில போலீசார். எங்க இப்ப சொல்ல வந்தே மாதரம்னு அவனை இழுத்து செல்லும் பொழுது ஒரு போலீஸ்காரன் கிண்டல் அடிக்க கச்சிதமாக அங்கே வந்து சேர்ந்தார் வேங்கேராஜன் முழு போதையில். என்ன துரை, திருப்தி தானே? கேள்வி வேறு படுகைத்தாக. துரை பரம திருப்தி என்றான். இதற்காக ஒரு பாத்தி இருப்பதாக சொல்லி விருந்துக்கும் அங்கேயே அழைப்பு வைத்தான். அதுக்கு என்ன துரை, வந்துட்டா போச்சு. துரையின் குதிரை போலீஸ் கூட்டத்தோடும் நண்டு வடாகனோடும் நகர்ந்து கொள்ள வேங்கராஜன் வந்த புறவிகள் நடை போட்டு கோவில் பக்கம் செல்ல தொடங்கியது. விஷ்ணு சித்தன் இந்த கட்டத்தை விவரிக்கும் பொழுது கண்களில் நீர் திரண்டிருந்தது. அர்ச்சனா சிலை போலாகியிருந்தாள். வடிவேலுவுக்குள் ஒரு சத்திய ஆவேசம். அதை கேட்க கேட்க உருகி திரண்டிருந்தது. வெளியே அர்ச்சனாவை யாரோ தேடிக்கொண்டிருந்தார்கள். எங்க அந்த மதுரக்கார பொண்ணு இந்த பக்கம் வந்துச்சா? அரண்மனைக்குள்ள இளையராணி வலையாம்பிகை அம்மா செத்துட்டாங்களாம். அரண்மனையே திமிலோகப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரே மாசத்துல எத்தனை சாவுங்க. ஒரு கழுத்து கதவு சாத்தப்பட்டிருந்த குடிசைக்குள் இது எதுவுமே காதில் வீழாமல் விஷ்ணு சித்தனின் விவரிப்பில் திரும்ப உள் நுழைந்திருந்தாள் அர்ச்சனா. நண்டு வடாகன் கைதானதை கேள்விப்பட்டு கண்ணீர் அலையடிக்க கை குழந்தையோடு ஒற்றையடி பாதியில் திரும்பிக் கொண்டிருந்தாள் வஞ்சியம்மாள். எதிரே புறவி வழிவேண்டி கணக்க மெல்ல நிமிர்ந்தார் வேங்கேராஜன். வஞ்சியம்மாளின் சோகத்தையும் மீறிய இளமையின் ஆட்சியில் அவரது பார்வை ஊடுருவியது. குருதியில் செயல்பட்டு கொண்டிருக்கும் போதை, மானம், அவமானம், நியாய உணர்வு, வெட்கம், நிதானம் என்று ஏகப்பட்ட விஷயங்களை கொன்றபடி காமபந்தை ஆவேசமாக உருட்டிக்கொண்டு உடம்பெங்கும் பாய்ந்தது. அவள் மிரண்டாள். உன் புருஷன் இனி என்னாலும் வரமாட்டான். நான் தான் இனிமே உன் புருஷன். கேலியோடு கழுத்து முத்து மாலையை உதட்டுக்கு ஏற்றி அதை வாயில் வைத்து சப்பியபடி ஒரு தினசாக வெறித்தார் வேங்கேராஜன். வஞ்சியம்மாள் திரும்பி ஓடத் தொடங்கினாள். கோவிலின் காவி பூசிய மதில் சுவர் மேல் மோதி நின்றாள். குழந்தை வீறிட்டு அலறத் தொடங்கியது. சத்தம் கேட்டு பூசாரி எட்டி பார்க்க வஞ்சியம்மாள் கோவிலுக்குள் ஒரு புயலின் கதியில் நுழைவது தெரிந்தது. பின்னால் புறவின் மேலிருந்து கீழே குதித்த வேங்கேராஜன் உரக்க கத்தியபடியே உள்ளே நுழைந்தார். உன்னையும் உன் புருஷனையும் என் மனைவிக்காக போனால் போகட்டும் என்று விட்டது மகா தப்பா போச்சு. என் மச்சினி மலைராஜபுரம் சமஸ்தானத்து ரங்கநாய்க்காக சும்மா இருந்தேன். அவ இந்த சமஸ்தான சம்பந்தமே வேண்டாம்னு சபதம் எடுத்திருக்காளாம். நானும் சபதம் எடுத்துட்டேன். இனி சாகர வரை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் என்று பேசிக்கொண்டே வஞ்சியம்மாள் மேல் பாய்ந்தார். அத்தியாயம் 25. மேலே பாய்ந்த வேங்கேராஜனிடமிருந்து கணத்தில் நடுவி சந்நிதிக்குள் அடைக்கலம் புகுந்தாள் வஞ்சியம்மாள். பூசாரி ரத்தம் செத்தவன் போல நடப்பதை வேடிக்கை பார்க்க போதை வேகத்தோடு வேங்கேராஜன் சந்நிதிக்குள்ளும் நுழைய தவறவில்லை. ராஜா, வேண்டாம் ராஜா. பூசாரியின் குரல் காற்றில் தோய்ந்து போனது. வேங்கை பொன்னியின் பின்பக்கம் பதுங்கினவள் மேல் ஆவேசமாக விழுந்தார் வேங்கேராஜன். குழந்தை நழுவி வேங்கை பொன்னியின் திருவடிகளில் விழுந்து அலறத் தொடங்கியது. பூசாரி வந்து தூக்கி கொண்டார். தூக்கினவர் மேல் வஞ்சியம்மாளின் கண்டாங்கி சேலை அவிழ்ந்து வந்து விழுந்தது. அம்மா என்று அலறல். வஞ்சியம்மாளின் அவலக்குரல் சன்னிதானத்தையே துளைத்தது. தன்மேல் இயங்கும் வேங்கராஜனை தள்ளிவிட அந்த பலவீனமான தேகம் எவ்வளவோ முயன்றும் இயலாமல் போக பூசாரி தன் குடிசையை நோக்கி கை குழந்தையோடு ஓடத் தொடங்கினார். எல்லோரும் வாங்க, வஞ்சியம்மாளை ராசாக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஓடியாங்க ஓடியாங்க. சாரசாரியாய் எறும்பாய் கூட்டம் சேர்ந்து கொண்டது. துவரை மிலாரை பரப்பிய பாதையில் யானை மிதி போட்டு கூட்டம் கூடியது. வட்ட சுழலாய் புழுதி வானம் ஏறியது. எல்லோரும் அங்கு வந்து பார்த்தபொழுது வஞ்சியம்மாளை கோவில் மணி கட்டிய இரும்பு சங்கிலி கழுத்தை வளைத்து சுமந்து கொண்டு இருந்தது. வேங்கை பொன்னியின் மேல் சாத்தியிருந்த பச்சை பட்டில் தன் தேகம் மூடி அதை சங்கிலியோடு பிணைத்து கொண்டு இடவளமாய் மணியையும் சப்திக்க விட்டபடி வஞ்சியம்மாள் ஆடிக்கொண்டிருந்தாள். டனங் டனங் டனங். பூசாரி விதித்து போனார். கைகளில் நுங்கு இதழ்களை பிளந்து கொண்டு அழும் குழந்தையை சவம் தொங்கும் மணிசங்கிலியின் கீழ் விட்டுவிட்டு அப்படியே மண்டியிட்டார். தாரதாரியாய் கூட்டம் கண்ணீர் விட்டது. ஆனாலும் ஆவேசமாக ஒருவர் கூட வாய் திறக்கவில்லை. பயம் பயம் நெஞ்சி கவ்வி இறுக்கி அந்த கூட்டத்தையே ஆதிக்கம் செலுத்த நண்டுவடாகனுக்கு எப்படியோ தகவல் எட்டவும் காவலுக்கு இருந்த போலீஸ் மேல் புலி போல பாய்ந்து வீழ்த்திவிட்டு தப்பி ஓடத் தொடங்கினான். கோவில் முன் திபு திபு வென்று போலீஸ் வந்து சேர்ந்திருந்தது. வடாகன் எப்படியும் வருவான், வளைத்து கொண்டு போகலாம் என்று கழுகாய் அது பார்வையை விரட்டியது.
இறுதி வரை நண்டுவடாகன் வரவே இல்லை. வஞ்சியம்மாளின் வெளுத்த தேகத்தை சிவந்த நெருப்பு சுவீகரித்து விழுங்கிய பிறகும் வரவில்லை. சதுரகிரி மலைக்குள்ளார எங்கேயோ ஒளிஞ்சிருக்கானாம் ராஜா. வேங்கராஜன் எதிரே முழங்கிக் கொண்டிருந்தான் தாண்டவன். அவனை பிடிச்சு தரலனா துரை என கேவலமா நினைப்பான் தாண்டவா. பிடிச்சிடலாம், ஆனா அவன் இப்ப கொலைவெறி பிடிச்சு அலையிறான். உங்க தலையை வாங்காம விடமாட்டானாம். வேங்கராஜன் அதை கேட்டு பெரியதாக சிரித்தார். யார் தலையை யார்டா வாங்கிறது? ராஜா, அவன் இப்ப மூர்க்கன், எதற்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். தாண்டவன் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே எங்கிருந்தோ ஒரு கட்டாரி வேங்கராஜாவை நோக்கி பாய்ந்து வர அதை துல்லியமாக கவனித்தவர் சரக்கென்று நகர்ந்து தாண்டவனை பிடித்து தள்ள பாய்ந்து வந்த கட்டாரி தாண்டவன் மார்பில் பாய அவன் துடித்தபடி கீழே விழுந்தான். சகலத்துக்கும் காரணமாய் ஒரு தூண் மறைவில் நண்டுவடாகன். வேங்கராஜன் அலறத் தொடங்கினார். திபு திபுவென்று பணியாட்கள் முண்டியெடுத்து வர நண்டுவடாகன் திரைச்சிலைகளை கிழித்துக்கொண்டு சாளர மேல் ஓடி தப்பிவிட்டான். செய்தி கேட்டு சிம்மராசன் பாய்ந்து வந்தார். அரண்மனை நடுங்கும்படி கத்தினார். அவனை நார்நாரா கிழிக்காம விடமாட்டேன். தம்பி, அவனை சும்மா விடக்கூடாது என்றார் வேங்கராஜன் கோபத்தோடு. கருவிக்கொண்டே தாண்டவனை நெருங்கினார்கள். சவமாகி விரைத்திருந்தார். பெருமூச்சில் அவனை வெறித்தார்கள். நண்டுவடாகன் தலையை வெட்டி தனியாய் எடுத்து வருபவர்களுக்கு 10 ஏக்கரா நிலம் தருவதாக அறிவிக்கப்பட்டது. செய்தி கேட்டு அரண்மனைக்குள் ரத்னாவதி புழுங்கத் தொடங்கினாள். இனி எதிர்காலம் என்னாகும் என்கிற கேள்வி மேல் சோர்ந்து போன சமயம் கார்வார் வந்து நின்றார். ராணியம்மா, சமஸ்தானம் போற போக்கு கொஞ்சம் கூட சரியில்லை. பாவம் நண்டுவடாகன், அவனை பாடாப்படுத்துறாங்க. வஞ்சியம்மாள் வாழ்க்கையோடு கூட விளையாடிட்டாங்க. அவ தெய்வ பொண்ணு. இனி இந்த சமஸ்தானத்தை காப்பாற்ற அந்த ஆண்டவன் தான் வரணும். விசுமலோடு அதை கேட்ட ரத்னாவதி கார்வாரை ஏறிட்டாள். நண்டுவடாகன் இப்ப எங்க? சதுரகிரி மலையில் ஒளிஞ்சிருக்கான். அவன் இருக்கிற இடம் குழந்தைசாமிக்கு நல்லா தெரியும்னு பேசிக்கிறாங்க. அவன் நம்ம ராஜாக்களை பழிவாங்க போறது நிச்சயம். யதார்த்தமாக அந்த பக்கம் வந்த சிம்மராஜன் அதை கேட்டு பலே சொன்னார். நடுங்கி விட்டார் கார்வார். போய் குழந்தைசாமியை வர சொல் உத்தரவிட்டார். வந்தான் குழந்தைசாமி. அவன் எதிரே ஒரு தாமிரத்தட்டை தூக்கி போட்டார் சிம்மராஜன். குழந்தைசாமி, அதுல என்ன உத்தரவுன்னு படி. படிக்க தெரியாது ராசா. கார்வார் கைக்கு தட்டு வரவும் கார்வார் நடுங்கும் குரலில் படித்தார். குழந்தைசாமி அப்படியே அதை கேட்டு மிரண்டு போனான். ஆமா, உனக்கு நண்டுவடாகன் இருக்கிற இடம் தெரியுமாமே? குழந்தைசாமியிடம் பதில் இல்லை. உன் மௌனமே உனக்கு அவன் இருக்கிற இடம் தெரியும்னு சொல்லுது. நீ ஒழுங்கா அவன் தலையை வெட்டி இந்த தட்டில் வச்சு எடுத்து ஊர்வலம் வா. வந்தா அறிவிச்ச பரிசுக்கு மேல் உனக்கு தென்னை மரங்களையும் தந்து அதுக்கு மேல ஒரு பதவியும் தரேன். பதவி என்று சொல்லிவிட்டு ஒரு சிறிய இடைவெளியை சிம்மராஜன் விடவும் குழந்தைசாமி அவரை ஆவலாக பார்த்தான். நீதான் இந்த சமஸ்தானத்துக்கு புது திவான். திவான் என்கிற அந்த சொல் குழந்தைசாமியை அப்படியே வானத்துக்கு தூக்கியது. ராசா, நிஜமாவா? நீ செய்துட்டு வந்து என் எதிரில் நில். திவான் இல்லாத சமஸ்தானம் இது. நீதான் இனி திவான். அடர்ந்த சதுரகிரி மலை. நரிகளின் ஊளை சத்தத்தில் மிரளத் தொடங்கிய மாலை வேளை. மலைஜாதி பளிங்கர்கள் நடந்து நடந்து உருவாக்கிய ஒற்றடி பாதை ஒன்றில் நடந்து கொண்டிருந்தான் குழந்தைசாமி. கைவசம் பெரிய பித்தளை தூக்குவாளி. அதில் மணக்கும் மீன் குழம்பு சாப்பாடு. ஒரு மரக்கிளையின் மேல் மல்லாந்திருந்த நண்டுவடாகன் குழந்தைசாமி வருவதை பார்த்து ஒரு விழுதை பிடித்தபடி கீழே இறங்கினான். கண்களில் நீர் பணிக்க குழந்தைசாமியை உற்று பார்த்தான். குழந்தைசாமி அவனை கட்டிக்கொண்டான். வடகா, வாய்ப்புண் இப்ப எப்படி இருக்கு என்று கேட்டான். நண்டுவடாகன் இப்போ பரவாயில்லை என்று சைகை செய்ய, உனக்காக மீன் குழம்பு சாதம் கொண்டு வந்திருக்கேன். உன் அந்த வெள்ளக்கார பசங்களும் ராஜாக்களும் நாயா தேடி அலையிறாங்கப்பா, ஜாக்கிரதை என்றான். திடுமென்று சலசலப்பு. காட்டு நாய் ஒன்றின் குறைப்பு சத்தம் வேறு. இருவரும் திரிக்கிட்டு திரும்பிய பொழுது விஷ்ணு சித்தன் கோவணம் அவிழ ஓடி வந்து கொண்டிருந்தான். வந்தவன் இருவர் மேலும் மோதி நின்றான். எலை பொடிப்பையிலே, நீ எங்கடா இங்க? அண்ணனை பார்க்க ஆசையாக இருந்துச்சு, அதான் அவங்க பின்னாலேயே வந்தேன். பொசக்கட்டவனே, பொல்லாத காடுடா இது. பொடிப்பையனி, இப்படியா வருவ? அவனை திட்டிய குழந்தைசாமியை தடுத்து விஷ்ணு சித்தனை தன் பக்கம் இழுத்து ஆறுதலாக அணைத்து கொண்டான் நண்டுவடாகன். மீன் குழம்பு தூக்குவாளியையும் அவன் வசம் தந்து சாப்பிட சொல்ல விஷ்ணு சித்தன் ஆவலாக அதை திறந்து சோற்று உருண்டைக்குள் கையை விட்டு ருசிக்க ஆரம்பித்தான். நண்டுவடாகன் அதை ஆவலாக ரசித்த சமயம் அவன் முதுகுக்கு பின்னால் குழந்தைசாமி ஒரு வலை கட்டாரியை மூர்க்கமாக ஓங்கி டொம் டொம் சட்டிப்பானை முரசு அபஸ்வரமாக சப்திக்க
கூட்டம் ஆவலாய் குடிசைகளுக்கு வெளியே வந்து நின்றது. குறிப்பாக பாளையத்திலேயே சன்னியாச கோலத்துக்குள் விழுந்துவிட்ட வீரநாட்டார். நண்டுவடாகனை கொன்னுட்டாங்களாம். குழந்தை சாமி தான் கொன்னானாம். இனி யாராச்சும் சமஸ்தானத்துக்கும் வெள்ளக்காரங்களுக்கும் எதிராக கிளம்பினா இதுதான் கதின்னு சொல்லி அதோ ஒருத்தி சுட்டி காட்டிய விரல் நுனிகள் தாமிரத்தட்டில் நண்டுவடாகன் தலையை மட்டும் காட்ட, ஆத்தா வேங்கை பொன்னி என்று மற்றவள் அதை பார்த்து உடனேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்தாள். குழந்தைசாமி கம்பீரமாக தலையை சுமந்தபடி வந்து கொண்டிருந்தான். உச்சு உச்சு கொட்டியவர்கள் அப்படியே உடைந்து போனார்கள். ஆவேசம் வந்து யாரையும் பொங்கி எழ வைக்கவில்லை. பாண்டிய கருப்பர் மட்டும் கொதித்து போனார். ஐயோ, இந்த கிழவன் என்ன பண்ணுவேன்? நடக்கிற கொடுமைகளை சகிக்க முடியலையே. ஒருத்தனுக்காவது ரோஷம் வர மாட்டேங்குதே. என்ன ஜனங்க இவங்க? புலம்பி சலித்து கொண்டார். அங்கு அரண்மனையில் குதூகலம் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தது. குழந்தைசாமி கிரீடம் தரிக்காத ராஜாவாக கௌரவிக்கப்பட்டான். நீதான் இணைந்த சமஸ்தான திவான். சிம்மராஜன் சொன்னது போலவே செய்துவிட்டு மது கிண்ணங்களை உயர்த்தினார். ராஜா, குறுக்கிட்டார் கார்வார். என்ன கார்வார்? இன்னைக்கு வெள்ளையர் மாளிகையில் உங்களுக்கு விருந்து. குடும்பத்தோடு வர சொல்லி சாரட் அனுப்பியிருக்கார் துரை. மற்றவங்களாம் தயாராயிட்டாங்களா? எல்லோரும் தயார். நீங்க தான் பாக்கி. எனக்கு என்ன, இதோ ஒரு நொடியில் கிளம்புகிறேன். சொன்னது போலவே பட்டு பளபளக்க கிளம்பினவர் எதிரே சோகமாக வந்து நின்றாள் ரத்னாவதி. என்ன அண்ணி? விருந்துக்கு போக வேண்டாம், கோவிலுக்கு போவோம். இன்னைக்கு உங்களுக்கு 30வது பிறந்த நாள். அட, எனக்கு பிறந்த நாளா? அப்ப அண்ணனுக்கு மினிக்கு தானே பிறந்த நாள். எனக்கு மறந்தே போச்சே. அவர் விருந்துக்கு தான் போகணும் என்கிறார். நீங்க தான் இரட்டையராச்சே. கொஞ்சம் வந்து சொல்லுங்க. இன்னைக்காவது என் பேச்சு கேளுங்க. கோவிலுக்கு நீங்க வேணும்னா கிளம்புங்க. எங்களுக்கு துரையோட நட்பும் விருந்தும் தான் பெருசு. அதுலேயும் அந்த யமகாதகன் நண்டுவடாகனை ஒழிச்சு கட்டியிருக்கிற இந்த நாளை குதூகலமாக கொண்டாட விரும்புகிறோம். ரத்னாவதி சோர்வாக தனியே கோவிலுக்கு கிளம்ப, மறுபுறம் ராஜாக்களையும் வாரிசுகள் இந்திரராஜனையும் சந்திரராஜனையும் சாரட் சுமந்து கொண்டு கிளம்பியது. இடைவழியில் மரம் ஒன்று விழுந்து பாதியை மறித்து கொண்டு கிடக்கவும் சாரட்டை காட்டு வழிக்குள் விட சொன்னார் வேங்கைராஜன். சாரட் ஓட்டி சற்று தயங்கினான். வேண்டாம் ராஜா, காட்டுக்குள்ளார மிருக பயம் அதிகமாயிருக்கு என்றான். வேங்கைராஜன் சட்டை செய்யவில்லை. சாரட் காட்டு வழிக்குள் புகுந்தது. சிறிது தூரம்தான் சென்றிருக்கும். நடுப்பாதையில் தீராத பசியோடு 2 வேங்கைகள். வேங்கை பொன்னி சந்நிதியில் பூஜை அமர்க்கலப்பட்டு கொண்டிருந்தது. வழக்கம் போல் சுற்றி வளைக்கும் 100 குடி கூட்டம் அவ்வளவாக காணும். பூசாரி கூட சோர்வாக தென்பட்டார். ஏன் பூசாரி, எதுவும் பேச மாட்டீங்க? ரத்னாவதி கேட்டாள். என்னத்தம்மா பேச? நடக்கிற சம்பவங்கள் பேசுகிற மாதிரியா இருக்கு. நான் என்ன பண்ண? பெண்ணா பிறந்துட்டேனே. ரத்னாவதி பெருமூச்சு விட்ட சமயம் சிலர் ஓடி வந்தார்கள். ராணிமா, ராணிமா, ராஜாக்களை புலி அடிச்சிடுச்சு. விதிர்த்து போய் அங்கிருந்து கிளம்பினாள் ரத்னாவதி. ஒரு கூட்டமே துப்பாக்கி ஏந்தி சத்தம் போட்டு துணைக்கு வர, காட்டுப்பாதையில் சிம்மராஜனும் வேங்கைராஜனும் அலங்கோலமாக கிழிந்து கிடந்தனர். நல்ல வேளை இந்திரராஜனிடமும் சந்திரராஜனிடமும் உயிர் இருந்தது. எல்லாம் வஞ்சியம்மாளோட வைத்தெரிச்சல். கூட்டத்தில் ஒரு உதட்டின் முணுமுணுப்பை அப்படியே சக்கென்று பிடித்து கொண்டாள் ரத்னாவதி. அழக்கூட சக்தியற்றவளாக வானத்தை அண்ணாந்து பார்த்து விரக்தியாக வெறித்தாள். ஓஹோ, இப்படித்தான் கோட்டைபுரம் சரிய ஆரம்பிச்சுதா? அர்ச்சனாவின் கேள்விக்கு விஷ்ணு சித்தன் தலையாட்டினான். ஆமா, வஞ்சியம்மாள் மகன் விருச்சிகமணி என்ன ஆனான்? அவனை ஒரு வெறுப்போடவே எல்லோரும் வளர்த்தாங்க. பிறந்தப்பவே தாய் தந்தைய அநியாயமா விழுங்கினவன் என்ற அவப்பெயர் அவன் மேல ஒட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா ராணி ரத்னாவதி அவனை அப்படி நினைக்கல. ராஜாக்கள் மரணம் ராணியை தலைகீழா மாத்திருச்சு. வஞ்சியம்மாள் உடுத்தியிருந்த புடவையையும் கருகமணியையும் மூங்கில் பெட்டியில் வேங்கை பொன்னி சந்நிதியிலே வச்சு வழிபட ஆரம்பிச்சாங்க. வஞ்சியம்மாளின் சாபம் தான் தாலியா இருக்க காரணம்னு பயந்தாங்க. தன் சந்ததிகளாவது நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அந்த நினைப்பிலையும் மண் விழுந்துடுச்சு. எப்படி? அத்தியாயம் 26. வலையாம்பிகையின் மரண செய்தி 100 குடி கூட்டத்து குடிசைகளின் பக்கம் நுழைந்து வலம் வந்து கொண்டிருக்க, அதை கேட்டு விதிர்க்க அங்கே ஆளரவம் இல்லை. எல்லோரும் வேங்கை பொன்னியின் ஆலயத்தை ஒட்டிய மைதானத்தில் திருவிழா திளைப்பில் இருந்தார்கள். தள்ளாமை காரணமாக இரண்டொருவர் மட்டும் குடிசைகளில் கிடக்க, விஷ்ணு சித்தன் மட்டும் எதையுமே அறியாதபடி கதை போக்கியில் இருந்தான். அவனிடம் காதை கொடுத்துவிட்டு எழுந்திருக்க மனமின்றி அர்ச்சனா இருக்க, அருகில் வடிவேலு ஒரு மரம் போல் கை கட்டி நின்று கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் விருச்சிகமணிக்கு வயசு 15-16 இருக்கிறப்ப கொள்ளுத்தத்தா பாண்டிய கருப்பரும்
பரலோகம் போய் சேர்ந்துட்டாரு. அவன் படுமுரடனா வளர்ந்தான். தேலை வெறும் கையில் பிடிப்பான். நல்ல நாகத்தை சீண்டி பிடிப்பான். எவ்வளோ முரட்டு நாகத்தையும் வளைச்சு பிடிப்பான். அவனை எப்போ பார்த்தாலும் வித்தியாசமாகத்தான் பார்க்கலாம். ஒன்று கழுத்தில் பாம்பு இருக்கும், இல்லை கையில் உடும்பு இருக்கும். அதுவும் இல்லைனா குள்ளநரியாவது கத்தை கட்டி நாய் போல பிடிச்சிட்டு இருப்பான். அவனை கண்டாலே எங்கள் பெண்ணுகளுக்கு சிம்ம சொப்பனம். ஆனால் அவனையும் ஒருத்தி காதலிச்சா. ஆச்சரியமா இருக்கே. யார் தாத்தா? இப்பொழுதே பெரிய ராணி பாண்டியம்மாள் தான். மை காட், நிஜமாவா? அப்பயே விருச்சிக மணியை அவங்க கட்டிக்கல? எல்லாத்துக்கும் காரணம் சண்டாளன் அந்த குழந்தைசாமி தாமா. புரியும்படி சொல்லுங்க. குதிரை லாயத்தில் புல்லு பிடுங்கி போட்டுக்கிட்டு இருந்த பையன் நண்டு வடாகின தீர்த்து கட்டினதுக்காக திவான் ஆயிட்டான். பதவி மோகம் கண்ணை மறைக்க பரம்பரை ராஜாக்கள் மாதிரி நடந்துக்கிட்டாமா. என்ன கித்தாப்பு, என்ன பவுசு. ஆனால் ராணி ரத்னாவதி கிட்ட மட்டும் படு நல்லவனா நடந்துக்கிட்டான். அந்த அம்மா மட்டும் இல்லைனா இந்த சமஸ்தானம் என்னைக்கோ மண்மூடி போயிருக்கும். தாத்தா, ரத்னாவதி பற்றி விரிவா அப்புறம் பேசிக்கலாம். விருச்சிகமணி பற்றி, அவர் காதல் பற்றி சொல்றேம்மா. விரிவாகவே சொல்றேன். சுத்தமாக மழையேற்று போய் கிணறு குளங்கள் எல்லாம் வறண்டு போய் விட்டிருந்தன. அப்பொழுது வறட்சியின் அரக்க நாட்டியம் சமஸ்தானத்தை துளைத்தெடுத்து கொண்டிருந்தது. ஊற்று நீருக்காக மண்பானையோடு காட்டு வழியே நடந்து கொண்டிருந்தாள் பாண்டியம்மாள். இடையில் ஏக கருவேல மரங்கள் குறுக்கிட்டு காலை குத்த கருத்து வளைந்த ஒரு கிளையின் மேல் அகோர பசியோடு ஒரு சிறுத்தை. பாண்டியம்மாளை அது வெறுத்த வெறுப்பில் உடம்பில் நரம்பில் ஆங்காங்கே கட்டி கட்டியாக முடிச்சுகள் விழுந்தன. திடுமென்று குதிரை குளம்படி சத்தம். தொலைவில் அரண்மனையின் வாரிசுகளும் ராஜாக்களுமான இந்திரராஜனும் சந்திரராஜனும் வந்து கொண்டிருந்தார்கள். ராசா, காப்பாத்துங்க! பாண்டியம்மாளின் குரல் அசுரகதியில் அவர்களை நோக்கி பாய சிறுத்தையும் விருட்டென்று நிமிர்ந்து பாய தயாரானது. இதற்குள் சந்திரராஜன் சிறுத்தையை பார்த்துவிட்டு துப்பாக்கியை எடுத்து சிறுத்தையை நோக்கி சுட்டார். சிறுத்தைக்கு பதிலாக அது படுத்து கிடந்த கிளையை குண்டு துளைக்க சிறுத்தை விட்டால் போதும் என்று ஓடத் தொடங்கியது. நன்றியோடு ராஜாக்களை பார்த்து கை கூப்பினாள் பாண்டியம்மாள். சந்திரராஜன் பார்வை பாண்டியம்மாளை துளைத்தது. இந்திரராஜனும் இமைக்காமல் பார்க்க பாண்டியம்மாள் தன் மேனி மேல் வண்டு ஊறுவது போல உணர்ந்து தலைகுனிய, உன் பேர் என்ன? சந்திரராஜன் கேட்டார். பாண்டியம்மாள். வீரமான பேர்தான். ஆமா, புலிக்கிட்ட இருந்து காப்பாத்திருக்கிறோமே, எங்களுக்கு என்ன தருவ? நாங்க உங்க அடிமை மக்கள், எங்ககிட்ட என்ன இருக்கு தர? இடையிட்டார் இந்திரராஜன். சந்திரா, திவான்கிட்ட சொல்லி ராஜபிரசாத்துக்கு இவளை ஏற்பாடு பண்ண சொல்லணும். அப்ப தெரியும் இவகிட்ட என்ன இருக்குன்னு என்று பேசியபடி குதிரையின் தொடையில் தன் மிதியடி கால்களை இடற அது அள்ளிக்கொண்டு ஓடியது. பாண்டியம்மாள் விதித்து விட்டிருந்தாள். ராஜபிரசாதம் பற்றி அவளும் கேள்விப்பட்டிருக்கிறாள். போன தலைமுறையோடு அந்த பழக்கம் விடை பெற்று கொண்டு போய்விட்டதாக கருதியவளுக்கு திரும்ப அதற்கு உயிர் வரும் போல தோன்றவே பிடரியில் நெருடியது. விஷ்ணு சித்தன் கீற்று முடந்து கொண்டிருக்கும் இடத்துக்கு விருச்சிகமணி வந்தான். தோள்பட்டை உடும்பு விஷ்ணு சித்தனை வெறித்து தனது இரட்டை நாக்கை நீட்டி ஒரு மிரட்டு மிரட்டியது. என்ன மணி, நரி உடம்புன்னு உன் பரிவாரத்தோட கிளம்பிட்டியா? என்ன செய்ய விஷ்ணு, என் மேல அன்பு காட்ட இந்த ஜீவன்களுக்கு தானே தெரிஞ்சிருக்கு. ஏன் நான் இல்லையா? ஏதோ உன் மாதிரி ஒரு சிலரால் தான் நான் மனுஷனாய் இருக்கேன். என்னை பெத்தவ மட்டும் உயிரோடு இருந்தா இந்த கதி எனக்கு வருமா? எல்லாம் தலையெழுத்து. நாம மாத்தவா முடியும்? நான் நாளையிலிருந்து அரண்மனையில் வேலை பார்க்க போறேன்ப்பா. மகாராணி அம்மா உத்தரவு போட்டிருக்காங்க. பார்த்து விஷ்ணு, ராஜாக்கள் 2 பேரும் துக்குரி என்று கேள்விப்பட்டேன். ஆனா ராணி ரத்னாவதி இருக்க எனக்கு என்னப்பா பயம்? நல்லது, நான் கிளம்புறேன். இப்படியே வேலை வெட்டி இல்லாமல் எவ்வளோ நாள் சுற்றுவ? முடிஞ்ச அளவு சுத்த வேண்டியதுதான், முடியாதப்ப சாக வேண்டியதுதான். மூட்டாள், உன் அப்பா மாதிரி நீயும் வீரனா நடந்துக்கோ. நரிக்கிட்டையும் தேல்கிட்டையும் காட்டுற உன் வீரத்தை அந்த திவான்கிட்ட காட்டு. அவன் கூட நரிதான், மகா கேடுகிட்ட மனுஷன். உன் அப்பாவை கொன்று தலையை தட்டில் வச்சு ஊர்வலமாக வந்து திவான் பட்டம் வாங்கினவன். ஆமா, உங்க அம்மா தூக்கு மாட்டிக்கிட்டு செத்த கதை கேட்டா அஞ்சறிவு படித்த இந்த மிருகங்களை உருகி அழும்பா. நீ இப்படி பொறுப்பில்லாமல் இருக்கலாமா? விஷ்ணு சித்தன் பேச பேச விருச்சிக மணியிடம் இறுக்கம் கூடிக்கொண்டே போனது. கைவசம் பிடித்திருந்த நரிகளை அவிழ்த்து விட்டான். அவை தலை தெறிக்க காட்டுப்புறம் ஓடின. உடும்பு மரம் ஏறி பாதுகாப்பாக மறைந்து கொண்டது. மதத்த அவன் தோளில் ஒரு திமில் அடிப்பட்ட மாதிரி துடித்தது. பழி உணர்வு கண்ணின் பக்கம் இரத்தத்தை பெயிண்டாய் அப்பி பூசியது. திடுமென்று ஒரு பெண்ணின் வீறிட்ட அலறல்.
எங்கே இருந்து வருகிறது? மலமளவென்று பக்கத்து மருத மரத்தின் மேல் ஏறியவன் பார்வையில் பாண்டியம்மாள் தட்டுப்பட்டாள். அவள் எதிரே முன்பே அவளை மிரட்டிவிட்டு ஓடிய சிறுத்தை புலி. அந்த புலியின் கண்களில் அசாத்திய வெறி. விருச்சிகமணி அப்படியே மரத்துக்கு மரம் குரங்கு போல தாவி அதன் எதிரே போய் நின்றான். அது ஒற்றை காலை தூக்கி தூக்கி ஒரு வினாடி நின்றுவிட்டு எகிரி பாய்ந்தது அவன் மேல். ஓர் அசாத்திய போராட்டத்தில் விருச்சிகமணி தன் உடம்பு சதைகளை அது விழுங்க கொடுத்துவிடும் ஒரு கட்டத்தில் அங்கு ஓடி வந்த விஷ்ணு சித்தனின் அறிவாலை பிடுங்கி அதனால் புலியின் முதுகில் ஒரு போடு போட்டாள் பாண்டியம்மாள். அடங்கி சுருண்டு பக்கமாக சரிந்தது அந்த சிறுத்தை. நிமிர முடியாமல் நிமிர்ந்தவன் பாண்டியம்மாளை வெறிக்க அவள் அந்த நிலையிலும் தலையை கவிழ்த்து கொண்டாள். இருவரில் யார் வீரம் மிகுந்தவர்கள்? விஷ்ணு சித்தன் குழம்பி போனான். அதன் பிறகு இருவர் சிநேகமும் காதலாக மாறும் அளவு கணிந்து செல்ல ஒரு நல்ல நாளில் மாலை மாற்றிக்கொள்ள முடிவானது. செய்தியை விஷ்ணு சித்தன் ரத்னாவதி காதில் மெல்ல சொல்ல ரத்னாவதி முகத்தில் பிரகாசம். பஞ்சியம்மாளின் பையனுக்கு கல்யாணமா? பலே, இனியாவது அவன் பொறுப்பாய் இருந்தா சரி. பொறுப்பு வர்றது இருக்கட்டும் மகாராணி. இந்த சமஸ்தானத்தால பாதிக்கப்பட்டவன் அவன். பரிகாரமா நீங்க அவனுக்கு ஏதாவது செய்யணும். செய்வோம். முதல்ல கல்யாணம் நடக்கட்டும். முதல் சீர் நம்ம அரண்மனையிலிருந்து போகட்டும். அதேபோல் முதல் சீர் மேலத்தாளங்களின் முழக்கத்தோடு பட்டுத்துண்டு போர்த்தியபடி வெளிக்கிளம்பியது. காட்டில் பாண்டியம்மாளை பார்த்த ராஜாக்களுக்கு அவள் நினைப்பாகவே இருந்தது. இப்பொழுது பாண்டியம்மாளின் திருமண செய்தி வந்தவுடன் உஷ்ணம் கூடியது. குழந்தைசாமி வரவழைக்கப்பட்டான். யோ திவான், இந்த கிழவிக்கு ஏன் இப்படி புத்தி போகுது? அந்த பாண்டியம்மாளின் கல்யாணத்துக்கு அரண்மனையிலிருந்து சீர் போகுது. ஐயோ, இதென்னங்க தலைக்கீழா? அவங்க தானே சீர்கொண்டு வருவாங்க. இப்போவும் சொல்றேன், அவங்க தான் சீர்கொண்டு வரணும். அது மட்டுமல்ல, ராஜபிரசாதமும் எங்களுக்கு வேணும். ராஜபிரசாதமா? திருக்கிட்டான் குழந்தைசாமி. பெரிய ராணிக்கு தெரிஞ்சா என் தலையை எடுத்துருவாங்க. கிடக்கிற அந்த கிழவி காதும் காதும் வச்ச மாதிரி முடி. எதுக்கு உனக்கு திவான் பட்டம் கொடுத்துருக்கும்? முயற்சிக்கிறோம். ஆமா, உங்களில் யார் முதல்ல? அண்ணன் இந்திரராஜனை முதல்ல அனுபவிக்கிட்டோம். அன்னிக்கோ என் மனைவிக்கோ தெரிய வேண்டாம். நடந்த பிறகு தெரிஞ்சா கவலை இல்லை. குழந்தைசாமி பதில் பேசாமல் திரும்பி நடந்தான். விஷயம் பாண்டியம்மாளை எட்டிய பொழுது நிலை குலைந்து போனாள். முடியாது, நான் இப்பவே ராணிகிட்ட போய் நியாயம் கேட்கிறேன். தனியாளாக கிளம்பிவிட்டாள். பரந்த அரண்மனையில் புழுதி பறக்க நுழைந்தவளின் மேல் ஒரு கை விழுந்தது. திரும்பிய பொழுது குழந்தைசாமி தெரிந்தான். எங்கே போற பாண்டியம்மா? ராணியை பார்க்க. எதுக்கு? அதை வாங்கிட்டு சொல்ல வேண்டியது அனாவசியம். இனிமே உன் கூட பேசுறதும் எனக்கு அனாவசியம். பேசிக்கொண்டே வாரி சுருட்டியபடி ஓர் அறைக்குள் அவளை தள்ள உள்ளே சந்திரராஜன். யதார்த்தமாக அதை பார்த்துவிட்ட விஷ்ணு சித்தன் பதறியபடி காய்ச்சலில் கிடந்த அந்த முதியவளின் தேகம் இதை கேட்டு மேலும் சூடாகியது. தள்ளாடலோடு உடனே கிளம்பினாள். அரைக்கதவை அண்டி ஆவேசத்தோடு தட்டி கதறவும் மெல்ல கதவு திறந்தது. கதவுக்கு பின்னால் பசியாறிய நிலையில் இந்திரராஜன். ஓர் அங்குல ஆடை கூட இல்லாமல் பாண்டியம்மாள். எந்த தப்பு இங்கே நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்து போச்சு. எந்த பேதம் இங்கே ஒழியணும்னு நினைச்சேனோ அது ஒழியல. அப்பனோட ரத்தம் அப்படியே பிள்ளைங்களை ஆட்டி படைக்குது. இனியும் இதை வேடிக்கை பார்க்கக்கூடாது. இதற்கு தண்டனை கொடுத்தே தீரணும். பக்கமாய் நின்ற விஷ்ணு சித்தனை பார்த்து, உன் சிநேகிதன் சூரிய தேவரை அழைத்து வா, நல்ல மூளைக்காரன் என்று உத்தரவிட்டாள். தேவர் வந்தார். மகாராணிக்கு என்ன குழப்பம்? என் பசங்க 2 பேரும் என் பேச்சு கேட்கறதில்ல தேவர். பழைய தப்பை அப்படியே பண்றாங்க. பஞ்சியம்மாளின் வயிற்றெரிச்சல் என் புருஷனை கொண்டுடுச்சு. பாண்டியம்மாள் வேற வயிறெறிஞ்சா இன்னும் என்ன ஆகுமோ? தேவர் உடனேயே யோசிக்க தொடங்கினார். நெடுநேரத்திற்கு பிறகு வாயை திறந்தார். நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்க? பாண்டியம்மாள் இனி என் மருமகள். இந்த அரண்மனையோட முழு அதிகாரமும் அவளுக்கு தான். இது நான் சீதனமாக கொண்டு வந்த சொத்து. அவளுக்கும் இதில் பங்கு உண்டு. பாண்டியம்மாள் மருமகள் ஆகிறது வேணும்னா உங்க இஷ்டப்படி நடக்கலாம். ஆனா இந்த அரண்மனை சொத்து எல்லாம் சட்டப்படி ஆண் வாரிசுகளுக்கு தான் போய் சேரணும். அதை மாற்ற யாரால முடியாது. பாட்டன் சொத்து பேரனுக்கு போக வேண்டும் என்று ஒரு தர்க்க நியாயமே இருக்கு. தக்க சமயத்தில் தேவர் சொன்ன சரியான கருத்தில் ஊசலாடிய ரத்னாவதி மெல்ல வாய் திறந்தாள். சரி, முதல்ல பாண்டியம்மாளை இங்க அழைச்சிட்டு வாங்க. ஒரு பொண்ணு ஒருத்தனுக்கு தான் முந்தி விரிக்கணும். யாருக்கு விரிக்கிறாளோ அவன் தான் அவளோட புருஷன். அப்ப அவளோட காதலை விட கற்பு பெருசு தேவர். இந்திரராஜர் ஒப்புக்குவாரா? ஒப்புக வைக்கிறேன். மறுத்தா தூக்கில் தொங்குவேன். ரத்னாவதியின் இந்த இறுதி அஸ்திரம் நன்றாக வேலை செய்தது.
பாண்டியம்மாளின் கழுத்தில் வேண்டா வெறுப்பாக இந்திரராஜன் தாலி கட்ட, முதல் மனைவி குமுறலோடு அதை வேடிக்கை பார்க்க, சந்திரராஜன் கைகளை குத்தி பிசைந்து கொள்ள 100 குடி கூட்டம் முதல் தடவையாக கம்பீரமாக தலை நிமிர்த்தியது. ஆனால் பாண்டியம்மாவால் முடியவில்லை. கற்பின் நிமித்தம் கற்பழித்தவனுக்கு வாழ்க்கைப்பட்டாயிற்று. காதல் நிமித்தம் இனி விருச்சிகமணி என்ன செய்வான்? அப்புறம் என்ன ஆச்சு? மல்லாந்தபடி கதை சொன்னவனிடம் இடைமறித்து கேட்டாள் அர்ச்சனா. ராஜாக்கள் போக்கு அதன் பிறகு மகா திமிரா மாறிடுச்சு. ரத்னாவதிக்கும் களைச்சி போச்சு. பாவம் அந்த மகாராணி வியாதியில் விழுந்து என்னோட சேர்ந்து கவலைப்பட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தான் பாண்டியம்மாள் கர்ப்பம் தரிச்சா. அதே சமயம் இளையராணிகள் 2 பேரும் கூட கர்ப்பம் தரிச்சாங்க. ஏற்கனவே பெரியவர் இந்திரராஜனுக்கு ஒரு வாரிசு 2 வயசுல இருந்தது. விஷ்ணு சித்தன் இந்த கட்டத்தில் மிக விசும்பினான். என்ன தாத்தா இப்படி அழற? மகா கொடுமையான விஷயமே இனிதாமா நடந்தது. ஓர் அடிமை பெண் இந்த சமஸ்தான ராணிகளுக்கு சமமா வர்றதான்னு இளையராணிகள் ரத்னாவதிக்கு தெரியாம படுத்தின கொடுமை கொஞ்ச நெஞ்சமில்ல. பாண்டியம்மாளோட வாரிச கருவிலேயே கொல்ல பார்த்தாங்க. பழுக்க காய்ச்சின பட்டறிவால எருக்கும் பாலோட நினைச்சி படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த பாண்டியம்மாளின் கர்ப்ப வயிற்று மேல ஒரே இழுப்பா இழுத்து. அத்தியாயம் 27. மை காட்! அர்ச்சனா பதைத்து போய் விதிர்க்க வடிவேலு அப்படியே உறைந்து போனான். நல்ல வேளை பாண்டியம்மாள் உயிர் பிழைச்சாங்க. அவங்க மட்டுமா? அவங்க பெத்த பெண் குழந்தையும் தான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. அந்த குழந்தை பிழைச்சிருக்கவே வேண்டாமா? ஏன் தாத்தா அப்படி சொல்ற? அது பிறந்த பிறகுதான் துயரங்களே ஆரம்பமாச்சு. இந்த சமஸ்தான கௌரவம் அந்த குழந்தைய ஒரு உயிராகவே நினைக்கல. அப்பா ஸ்தானத்து இந்திரராஜரே அதை குப்பை மாதிரி எடுத்து வீசி எறிஞ்சாரு. பாண்டியம்மாளை ரத்னாவதிக்கு தெரியாம குதிரை லாயத்தில் வச்சு சோறு போட்டாங்க. தாய்ப்பால் கூட கொடுக்க விடாம அந்த குழந்தைய கொடுமையா கொன்னாங்க. அப்பெல்லாம் இந்த தேவர் என்ன பண்ணினார்? வேடிக்கைத்தான் பார்க்க முடிஞ்சுது. அதுதான் அப்ப விவேகமாக கூடப்பட்டது. இல்லைனா பாண்டியம்மாள் நிலைமை எங்க கூட்டத்து பெண்கள் ஒவ்வொருத்தருக்குமே நடந்திருக்கும். என்னையும் மெல்ல கழட்டி விட்டாங்க. நானும் ஒரு கட்டத்தில் 108 சவுக்கடியோடு அரண்மனை உத்தியோகத்தை இழந்தேன். எதுக்கு சவுக்கடி? பாண்டியம்மாள் தாகம்னு தவிச்சு தவிப்புக்கு தண்ணி கொடுத்த பாவத்துக்கு, அந்த திவான் குழந்தை சாமியை பார்த்து முறைச்ச பாவத்துக்கு, எல்லாத்துக்கும் மேலாக விருச்சிகமணிய சமஸ்தானத்துக்கு எதிராக தூண்டிவிட்ட குற்றத்துக்கு. ஆமா, அப்புறம் விருச்சிகமணி என்ன ஆனார்? சொல்றேன். பாண்டியம்மாளுக்கும் அவனுக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறதா ராஜா இந்திரராஜர் பழி சொல்லி பார்த்தாரு. ரத்னாவதி அம்மாள் நம்பல. இந்த சமஸ்தானத்தோட பல கோடி மதிப்புமிக்க நகைகளும் வைர வைடூரியங்களும் இருக்கிற ரகசிய உண்டிக்குழி ரத்னாவதிக்கு தான் தெரியும். ஆகையால் ரத்னாவதி கிட்ட வேண்டா வெறுப்பாக ஒழுங்கா நடந்துக்கிட்டாங்க. அது என்ன உண்டிக்குழி? வைர வைடூரியங்கள் உள்ள கஜானா அறையே தான் உண்டிக்குழின்னு சொல்லுவோம். அன்னைக்கே அதுக்கு பல கோடி மதிப்புண்டு. இன்னைக்கு கேட்கவே வேண்டாம். இப்போ அதெல்லாம் யார்கிட்ட இருக்கு? அரண்மனையில் தான் இருக்கு. ஆனால் எங்கே இருக்கு என்று அந்த பாண்டியம்மாளுக்கு கூட தெரிஞ்சிருக்கோ இல்லையோ? என்ன தாத்தா இழுபறியா சொல்ற? உள்ளதை சொல்றேம்மா. அரண்மனை சொத்தெல்லாம் வாரிசுகளுக்கு தான் போய் சேர முடியும்னு தேவர் சொல்லிவிட்ட பிறகு ரத்னாவதி குழம்பிட்டாங்க. இந்த தருதலைகள் கிட்ட சொத்து போய் சேர்ந்தா இன்னுமில்ல ஆடுவாங்கன்னு நினைச்சி சமஸ்தானத்துக்கு சொந்தமான சகல வைர வைடூரிய தங்க சொத்தையும் உண்டிக்குழியில் வச்சு மூடி அதை ஒரு ரகசியமாகவே வச்சிருந்தாங்க. அதை யார்கிட்டையும் சொல்லலையா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. சரி, இவ்வளோ கஷ்டப்பட்ட பாண்டியம்மாளுக்கு எப்படி இவ்வளோ மரியாதை மதிப்பு வந்தது? அங்கத்தான் வஞ்சியம்மா சாபம் வேலை செய்திருக்கு. எப்படி? ரத்னாவதியின் மூத்த மகனும் அரண்மனை ராஜாவும் பாண்டியம்மாள் புருஷனுமான இந்திரராஜருக்கு அன்னைக்கு 30 வயசு ஆரம்பம். வேட்டைக்கு போகும்பொழுது மரக்கிளை முறிஞ்சி மேலே விழுந்து ராஜா அந்த இடத்துலையே காலி. எல்லோரும் பதறிட்டும். ராஜா பிணம் கிடந்த இடத்துல திடீர்னு ஒரு பெண்ணுக்கு சாமி வந்துச்சு. வந்தது வஞ்சியம்மா தான். நான் தான் இவனை கொன்னேன். இனி எந்த ஒரு வாரிசையும் விட்டு வைக்க மாட்டேன். இவங்க அட்டகாசம் எல்லை மீறி போயிடுச்சுன்னு அந்த பெண் சாமி சொல்லுச்சு. ராணி ரத்னாவதியிலிருந்து மருமகள் வரை எல்லோரும் அது காலில் விழுந்து கெஞ்சினாங்க. 30 வயசு வரைக்கும் ஒரு தப்பும் பண்ணாம ஒழுங்காய் இருந்தா கருணை செய்வேன். எப்ப செய்வேன்னு எனக்கே தெரியாது. அதுவரை என் சேலையும் கருகமணியும் உள்ள பெட்டியை வணங்கி வாங்க. யாரும் அதை திறந்து பார்க்கக்கூடாது. இந்த சமஸ்தானத்தில் பிறக்கிற பெண் தான் திறந்து பார்க்கலாம். அதில் பரிகாரம் இருக்கு. நடுவில் யாராவது முறைகேடா நடந்தா அவங்க கதை முடிஞ்சு போயிடும்.
ஒரு பெண் சிசுவை கொண்ட பாவத்துக்காக இந்த சமஸ்தானத்தில் பெண்ணே பிறக்காது. அப்படி பிறந்தாலும் உயிரோடு இருக்காது. திறந்து பார்க்கிற தகுதி உள்ள பெண் தான் உயிரோடு இருக்கும். இனி இந்த சமஸ்தானத்தில் அடிமைகளே இருக்கக்கூடாது. இருந்தா எனக்கு பிடிக்காது. என்னை நம்பாம எதிர்க்கிறவன் யாராய் இருந்தாலும் அழிப்பேன்னு சொல்லிடுச்சு. இதுக்கப்புறம் யாரும் பயப்படலையா? சாமி பூதத்துக்கு பயப்படுற ராஜாக்களா அவங்க? அதுலேயும் இளையவன் சந்திரராஜன் மகா மோசமானவன். அவன் தன்னை மாத்திக்கவே இல்லை. ஆனா என்ன ஆச்சரியம், மிக சரியா அவனும் அவனோட 30வது பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு சாரட்டில் போகும்பொழுது குதிரை தறிக்கிட்டு ஓடினதால விபத்துக்குள்ளாகி இறந்தான். அப்புறம் தான் வஞ்சியம்மா மேலே பயம் வந்தது, பக்தி வந்தது, அரண்மனைக்கும் பணிவு வந்தது. ராணிகள் வாய் முடினாங்க. பாண்டியம்மாவை கௌரவமாக நடத்த ஆரம்பித்தாங்க. அந்த ஓலைப்பெட்டியை பொக்கிஷமாக நினச்சி பாதுகாக்க ஆரம்பித்தாங்க. அதை அரண்மனைக்கு எடுத்துக்கிட்டும் போயிட்டாங்க. வீரநாட்டான் தான் இனி இது கோவிலில் இருக்க வேண்டாம்னு குறி சொன்னான். வீரநாட்டானுக்கும் தனி மதிப்பு மரியாதை கூடி போச்சு. ஒரு வாரிசு பேரில் கூடவா வஞ்சியம்மாவுக்கு கர்ண பிறக்கல? பிறக்கும்படி யாரும் நடந்துக்கலையே. ஏதோ இந்த தலைமுறை தான் கொஞ்சம் எங்களை மதிக்குது. மற்றபடி இந்த விஸ்வநாத ரூபசேகர கோட்டைப்புறத்தார் அப்பா கூட கொஞ்சம் தெனாவெட்டான ஆள்தாமா. இவங்களுக்கு முறைப்படி பெண்டாட்டி ஒருத்தினா, முறையில்லாதவங்க வீதிக்கு ஒருத்தி. இதெல்லாம் பாண்டியம்மாளுக்கு கூட தெரியாது. வஞ்சி மட்டும் எங்கள் குளத்தில் பிறந்து அப்படி ஒரு சாவு அவளுக்கு வராமல் இருந்திருந்தா நாங்கள் எல்லாம் மக்கி போன கொப்பையை விட கேவலமாக போயிருப்போம் தாயி. எல்லாம் சரி, அந்த திவான் குழந்தைசாமி என்ன ஆனார்? விருச்சிகமணி என்ன ஆனார்? தலையே இல்லாமல் ஒரு இடத்துல குழந்தைசாமி இறந்து கிடந்தான். கடைசி வரை தலை கிடைக்கவே இல்லை. எல்லாம் விருச்சிகமணி வேலைன்னு பேசிக்கிட்டாங்க. ஆனால் என்னால் நம்ப முடியல. ஏன்னா விருச்சிகமணியும் அப்பனை போலவே சுதந்திர போராட்ட தியாகியா தன்னை மாற்றிக்கிட்டான். நேதாஜியோட தீவிரவாதத்தில் அவனுக்கு பற்றுதல் அதிகம். தீவிரவாதிகளை போலீஸ் பிடிச்சப்ப ஜெயிலுக்கும் போனான். ஜெயிலே இறந்துட்டதா செய்தி வந்தது. இதற்கு மேல் அர்ச்சனாவுக்கும் கேட்க பிடிக்காமல் போனது. ஆசுவாசத்துடன் வடிவேலுவை பார்த்தாள். எங்கேயோ நரி ஒன்று ஓலையிடும் சத்தம். அது விருச்சிகமணியை பற்றி நினைக்க வைத்தது. அவள் மனதில் அழுத்தமாக முடிச்சு விழுந்தது. சொல்லிக்கொண்டே வெளியே வந்தார்கள். விருச்சிகமணி சாகலன்னு நான் நினைக்கிறேன் மேடம் என்றான் வடிவேலு. எக்ஸாக்ட்லி என்றாள் அர்ச்சனா. கண்ணை கட்டும் இருட்டில் தொலைதூர அரண்மனை வெளிச்சம் இருட்டை பிசைந்து கொண்டே இருந்தது. சுகம் ததும்பும் தென்றல். அரண்மனையில் வலையாம்பிகை இறந்துவிட்ட சோகத்தை யூகித்து கூட பார்க்க இயலாதவர்களாய் நடந்து கொண்டிருந்தார்கள். சதிக்கான காரணம் தெளிவாகவே தெரிஞ்சு போச்சு. யார் செய்யறாங்கிறதுல தான் குழப்பம். நிச்சயம் ஒரு பெரிய கூட்டமே இதை செய்துகிட்டு இருக்கு. வெறும் பழிவாங்கிற செயலா இல்லாம ஒரு வீர செயலாகவே இதை செய்துக்கிட்டு வராங்க. இருவரும் பேசிக்கொண்டே அரண்மனை பாதையின் விசிறி வாழை வளைவை எட்ட காதுகளை ஓர் இழவு சங்கின் சத்தம் நெக்கி வளைத்தது. யார் இறந்து போனது? வினாவுடன் அரண்மனைக்குள் நுழைந்தவளை வலையாம்பிகையின் விரைத்து போன சடலம்தான் முதலில் வரவேற்றது. முதுகெலும்பில் ஊசி இறங்கியது போல் வலித்தது. பக்கத்து பிரமாண்ட துணில் திகைப்போடு சரிந்தவளை தாண்டி கொண்டு ஒரு கூட்டம் திபு திபுவென நகர்ந்தது. அர்ச்சனா கால் மாட்டில் காத்திருந்த மாதிரி ஒரு காகித பந்தும் விழுந்தது. சோகமாக எடுத்து மறைவாக விரித்தவள் கண்களில் திராவகம் பரவியது போல ஆனது. பெண்ணே, உன்னால் எல்லாமே கெட்டுவிட்டது. இப்பொழுது மரண வளையத்தில் விசு. கோட்டைப்புறத்தில் உள்ளவரை இனி மகேஸ்வரனே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. பாவம் இந்த இளைய மகாராஜா. ஒருவருக்கு 7 பேர் ரத்த சப்தம் செய்துள்ளனர். ஒருவர் குறி தப்பலாம், ஆனால் அடுத்தவர் குறி தப்பாது. முதலாம் அவன் குறி இன்னும் சில நிமிடங்களில். பெண்ணே, இளையவரை பூக்களிடம் நெருங்க விடாதே. இந்த கடித எச்சரிக்கையை அசட்டை செய்யாதே. சமஸ்தானத்தை வெறுத்தாலும் இளையவரை என்னால் வெறுக்க முடியவில்லை. இப்படிக்கு விசுவாசி. கடிதத்தை சுருட்டியபடி நிமிர்ந்தவள் உடனே விசுவை தேடினாள். வலையாம்பிகையின் சடலத்தை ஒட்டி தேவர் அருகே தென்பட்டான். எங்கே வசந்தி? விஸ்வை பார்த்த மறுவினாடி வசந்தியை பற்றிய நினைவு கீறியது. கிள்ளப்பட்ட மாதிரி விஸ்வை எட்டினாள். விசு அர்ச்சனாவை பார்த்துவிட்டு தேவரை தள்ளி கொண்டு வந்தான். விசு என்ன ஆச்சு? பதறினாள். ஒன்றும் புரியல அர்ச்சனா. அன்னைக்கு ஹார்ட் அட்டாக்காக இருக்கும்னு சந்தேகமாக இருக்கு. வசந்திக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க? வசந்திக்கும் ஷாக் அடிச்சிருச்சு. ட்ரீட்மெண்ட்டில் இருக்கா? அந்த ஓலைப்பெட்டி திறந்து பார்த்ததுக்கு பிறகுதான் இவ்வளோ கூத்தும். எதிரி பிரமாதமாக விளையாடுறான். ஆனால் நீ போன காரியம் சக்ஸஸ் தானே? காரண காரியம்தான் தெரிஞ்சுது. ஆள் விஷயத்தில் குழப்படிதான். ஆனால் இப்படி பிரச்சனை அதை விட சீரியஸ். உங்கள் உயிருக்கே ஆபத்து வந்தாச்சு விசு.
அர்ச்சனா கடிதத்தை விசுவிடம் நீட்ட அதை வெறுத்து பார்த்தபடி தேவர் வந்தார். என்னம்மா விஷயம் என்றார். ஐயா, இனி உங்ககிட்ட புடகமா பேசுறதுல பிரயோஜனம் இல்லை. இங்கே பயங்கர சதி நடந்துகிட்டு இருக்கு. வளையாம்பிகை சாவு இயற்கையானதில்ல, இதுல ஏதோ மர்மம் இருக்கு. உஸ் என்று தேவர் உதட்டில் கையை வைத்து அர்ச்சனாவை அடக்க விசு கடிதத்தை படுத்துவிட்டு திரும்பினான். அவளை அடக்கிறது அப்புறம். தேவர், நான் சொல்றேன், இங்கே சதி நடக்குது. யாரை சந்தேகப்படுறதுனே தெரியல. இந்த சமஸ்தான நலன்ல மகா பெரிய அக்கறை கொண்ட உங்களுக்கே இவ்வளோ நாளும் அது தெரியலன்றது தான் ஆச்சரியமாகவும் நம்ப முடியாதாகவும் இருக்கு தேவர். விசுவின் உணர்ச்சிகரமான பேச்சில் திக்குமுக்காடி போன தேவர் மற்ற விஷயத்தை உள்ள போய் பேசுவோம் என்றபடி ஓர் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அப்பொழுது ஆளுயர கதம்ப மாலை கட்டோடு சிலர் நுழைந்திருந்தார்கள். விசுவை நெருங்கி, இளைய மகாராஜா, இது சமஸ்தான முதல் மாலை. நந்தவன பூக்களை பறிச்சு கட்டி எடுத்து வந்திருக்கிறோம். அன்னிக்கு உங்க கையால போடுங்க என்று எதிரி நீட்டினார்கள். அதனுள்ளே சில இருவாட்சி மடல்களுக்குள் ஆங்காங்கே பூநாகங்கள் நெளிந்து கொண்டிருந்தன. மாலையை தருபவன் எச்சரிக்கையாக நாரை பிடித்து கொண்டிருந்தான். விசு அதை வாங்க கைகளை நீட்டினான். அர்ச்சனா அதை கவனிப்பதற்குள் வாங்கியே விட்டான். அத்தியாயம் 28. விசு மாலையை வாங்கி கொண்டவனை பார்த்து அர்ச்சனா கடூரமாக அழைத்தபடியே பாய்ந்து வந்து மாலையை தட்டிவிட பூரானை போல் சிலவும் ஜான் நீல பூநாகங்களும் கீழே விழுந்த மாலை நின்று பிரிந்து தரை மீது நெளிந்தன. வாய் பிளந்து விட்டான் விசு. கண்கள் செருக மயக்கமே வருவது போல் இருந்தது திவ்யமங்கலத்துக்கு. பாண்டியம்மாளோ நண்டுக்கடிப்பட்ட மாதிரி துடித்து நிமிர்ந்தாள். மாலையை கொடுத்தவர்கள் விதிர்விதித்து நடுங்க தில்லைநாயகம் என்று தேவர் கடூரமாக அழைக்க பாய்ந்து வந்தார் தில்லைநாயகம். இந்த மாலையை கொண்டு வந்தவங்களை தனியா எறும்புக்கு கூட்டிகிட்டு வா என்று சொல்லிவிட்டு அர்ச்சனா பக்கம் திரும்ப அவள் விசுவை அணைத்து கொண்டிருந்தாள். வாங்க உள்ள போய் பேசுவோம் என்று தேவர் முன் செல்ல இருவரும் பின் செல்ல பாண்டியம்மாள் அலறினாள். தேவர், என்ன இதெல்லாம்? என்ன நடக்குது இங்கே? கொஞ்சம் பொறுங்க ராணிமா, அதை விசாரிக்கத்தான் போறேன். அந்த விஸ்தாரமான அறைக்குள் மூவரும் நுழைந்து கதவை சாத்தி கொண்டனர். இப்ப சொல்லு, என்ன விஷயம்? தேவர் துவக்கினார். இங்கே நடக்கிற எதுவும் இயல்பான விஷயமே இல்லை. நடக்கிறதெல்லாம் கொலை, படுபாதக கொலை, பச்சை குழந்தைய கூட விட்டு வைக்காத இரக்கமில்லாத கொலைகள் என்றாள் அர்ச்சனா. எதை வச்சு சொல்ற? எதை வச்சு நீங்க இல்லைன்னு சொல்றீங்க? நேத்து வந்தவனே, ஆத்திரத்துல அறிவிழந்து எதையாவது பேசாதே. யாரையுமே நம்ப முடியல. நிலைமை அப்படி இருக்கு. விசு இடையிட்டான். தேவர், உண்மையை சொல்லுங்க. 30 வயசுன்னு இலக்கு நிர்ணயிச்சு எங்களை கொண்டுகிட்டு வர்றதுக்கு காரணம் என்ன? ஐயோ இளைய மகாராஜா, என்னையா சந்தேகப்படுறீங்க? புரியாம பேசுறீங்களே. எனக்கு எதுவும் தெரியாது. திடுதிப்புன்னு இதெல்லாம் கொலைனா நாங்க எப்படி நம்ப? ஆமாம், கொலைதான். வளையாம்பிகை இறந்திருக்கிறது கூட கொலைதான். மூங்கில் பெட்டியை திறந்து பார்க்க போனவங்க எப்படி இறந்து போனாங்கன்னு கண்டுபிடிச்சாகணும், அர்ச்சனா கூறினாள். என்னது? மூங்கில் பெட்டியை திறந்து பார்க்க போனவங்களா? என்னம்மா சொல்ற? ஆமாம் தேவர், அதை திறந்து பார்த்தாச்சு. அதுக்குள்ள என்ன இருக்குது என்றும் தெரிஞ்சு போச்சு. தேவர் அதை கேட்டு அப்படியே ஸ்தம்பித்து போனார். என்ன இருக்கு அதுக்குள்ள? ஆவலாக கேட்டார். அது அப்புறம். இப்ப ஆபத்து விஸ்வை நெருங்கிடுச்சு. பூ மாலையில பூநாகங்கள் நெறிஞ்சத பாத்தீங்கல்ல? இந்த கோட்டைப்புறத்தோட கடைசி வாரிசு விசுவுதான். விஸ்வை தீர்த்து கட்டிட்டா கோட்டைப்புறம் சமஸ்தானத்தையே ஒழிச்ச மாதிரி தான். விசுவை கண்ணிமை மாதிரி இப்ப நாம பாதுகாக்கணும். அர்ச்சனாவின் தவிப்பான பேச்சை பிடித்து பின்னுக்கு தள்ளியபடி முன் வந்தான் விசு. என் உயிர் போறதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா இதுக்கெல்லாம் காரணமான கொலைக்காரனை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். நடக்கிறதெல்லாம் சதிங்கிறது உலகுக்கு தெரிவிக்காம நான் சாக மாட்டேன். தேவரே, வளையாம்பிகையை அப்படியே புத்திக்க கூடாது. பிரேத பரிசோதனை செய்யணும். அதுல நாங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிடும். ஆமா, வசந்தி இப்ப எப்படி இருக்கா? வாங்க போய் பார்ப்போம். மூவரும் அறையை கடந்து நடந்தார்கள். இன்னொரு அறைக்குள் தப்பிவிட்டேன் என்பது போல மூச்சோடு இருந்தால் வசந்தி. பக்கமாய் சில பெண்கள். படு பாதுகாப்பாக கார்வார் கருணாகரமூர்த்தி. என்ன கார்வார், எப்படி இருக்கு இப்போ உடம்பு? தப்பிச்சிட்டாங்க. டாக்டர் வந்து இப்போ கூட ஊசி போட்டுட்டு போறாரு. சீக்கிரம் குணமாயிடும். வசந்தி. வசந்தி பக்கமாய் குனிந்து அவளை ஆதரவாக அணைத்தபடி அழைத்தாள் அர்ச்சனா. மெல்ல விழி மலர்த்தினாள் வசந்தி. பார்வையில் அந்த நிலையிலும் மிகுந்த எதிர்பார்ப்பு. நீ கவலைப்படாத, இனி ஒண்ணுமில்லை. விஷயம் போலீஸ் வசம் போக போகுது. அவங்க உள்ள வந்தாதான் சரிப்படும். போலீஸா? என்னமா சொல்றீங்க?
கார்வார் தயக்கமாக கேட்டார். ஆமாம் மிஸ்டர் கருணாகரமூர்த்தி, இனிமே நீங்க பார்க்க போற காட்சிகள் ரொம்ப வித்தியாசமானவை. சாபம்னு சொல்லி தலைமுறை தலைமுறையா நடத்தின நாடகம் இப்ப அம்பலமாக போகுது. எனது சாபம் என்றது நாடகமா? ஆமா, நின்று பேச எனக்கு நேரமில்லை. நீங்க வசந்தியை பத்திரமா பார்த்துக்கோங்க, நாங்க வரோம். மூவரும் வெளியே வந்தார்கள். தேவரின் அறையை நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள். அர்ச்சனா சகலத்தையும் விவரிக்கத் தொடங்கினாள். முதலில் போன் காலில் கேட்ட கிராஸ் டாக்கிலிருந்து கடைசியாய் கைவசம் வந்து விழுந்த காகித பந்து கடிதம் வரை. தேவர் நிலை குலைந்து போயிருந்தார். அம்மா, என்னால் நம்ப முடியல, நம்பாம இருக்கவும் முடியல என்றார் தேவர். தேவர், நானும் எப்படி குழம்பித்தான் தெரிஞ்சிருக்கேன். சரி, அந்த மாலையை கொண்டுகிட்டு வந்தவங்கள முதல்ல விசாரிப்போம். அவங்க தான் தப்பிச்சிட்டாங்களே, கூட்டத்தோட கூட்டமா எங்கே போனாங்கன்னு தெரியல. பேய்மொழி முழித்தபடி அங்கு வந்த தெல்லநாயகம் சொல்லி முடிக்கும் முன், கவலைப்படாதீங்க தேவர், நான் கண்டுபிடிக்கிறேன். அன்று குதிரை லாயத்தில் பெருசு பெருசுன்னு ஒரு நபரை குறிப்பிட்டு பேசிட்டு இருந்தவங்க தான் இதை செஞ்சிருக்கணும். அவங்க 2 பேரையும் நான் பார்த்து வச்சிருக்கேன். அவங்கள பிடிச்சா கொலைகாரன் பிடிபட்டு விடுவான். அப்படியா? அப்படின்னா நான் 100 குடியான்களை வருஷப்படுத்துறேன், நீ கண்டுபிடி. வருஷப்படுத்துகிற நேரமில்லை இது. அப்படி செய்தா சுதாரிச்சுட்டு வாங்க. நானே கூட்டத்தில் வளைய வரேன். நீங்கள் தில்லைநாயகத்தை என் கூட அனுப்புங்க. அர்ச்சனா தில்லைநாயகத்துடன் வெளியேற அவசரமாக விசுவும் மூங்கில் பெட்டியிலிருந்து அந்த உயிலை படிப்பதற்காக தன் அறைக்கு சென்றான். அரவம் மிகுந்த அரண்மனையின் கூட்டத்தில் அர்ச்சனா வளைய வந்து கொண்டிருந்தாள். ஊதுபத்தி வாசம் வளைய வரும் வளையாம்பிகை சடலத்தை சுற்றியும் தர்பார் வளாகத்திலும் தீவு தீவாய் தேங்கி நிற்கும் துக்கம் விசாரிக்க வந்த கூட்டத்தின் மத்தியிலும் வளைய வந்தாள். உடன் தில்லைநாயகம். அவள் மனதில் பதிந்த அந்த உருவங்கள் தென்படவே இல்லை. அவள் இதயத்தின் துடிப்பு கூடிக்கொண்டே போன சமயம் எதேச்சியாக தென்பட்டார் அந்த பத்திரிகையாளர். அர்ச்சனா முகத்தில் துளி உற்சாக மின்னல். எப்போ வந்தீங்க? சாயந்தரமே வந்துட்டேன். மிஸ்டர், ஒரு உதவி பண்ணணும், ரொம்ப அவசரம். என்ன? அவர் காதோரமாக கிசுகிசுத்தாள். ஏனோ தில்லைநாயகத்துக்கு அது பிடிக்காமல் போனது. முகம் கசங்கி போனது. ஒரு வழியாக அந்த பத்திரிகையாளர் நகர்ந்து கொள்ள தில்லைநாயகம் வேண்டாவெறுப்பாக அர்ச்சனாவுடன் சேர்ந்து கொண்டு நடக்க திபு திபுவென்று ஒரு கூட்டம் உள்ளே நுழைந்தது. நடுநாயகமாக வீரநாட்டார். அந்த கூட்டத்தில் அர்ச்சனா தேடும் 2 பேர்களில் ஒருவன் மீசி நீவியபடி தெரிய, தில்லைநாயகம், அதோ நான் தேடிய ஆள். அர்ச்சனாவின் ஆள்காட்டி விரலில் அகப்பட்டவனை நோக்கி தில்லைநாயகம் மெல்ல சென்று வளைக்க ஏனோ அவன் பேய்மொழி முழித்தான். துல்லியமான அதே வினாடிகளில், சார், என்ன தேடுறீங்க? நான் பதிக்க அந்த உயிலைத்தான் வடிவேலு. மூங்கில் பெட்டிக்குள்ளே இருந்த அதை படிக்க போன போதுதான் வசந்திக்கு ஷாக் அடிச்சுது. பேசிக்கொண்டே தெரிய விசுவின் கைவசம் காத்திருந்த மாதிரி அகப்பட்டது அந்த காகித கற்றை. ஆர்வமாக விரித்தான். எழுத்தில் அந்த காலத்திய சொல்வாடை வீசும் தமிழ். இந்த லிகிதத்தை வாசிப்பவர் ஆணாயிருப்பினும் பெண்ணாயிருப்பினும் அனைவருக்கும் மகாராணி ரத்னாவதியின் ஆசி மிகுந்த வணக்கங்கள். பரிகாரம் காண வேண்டி இந்த மூங்கில் பெட்டி திறக்கப்பட்டிருந்தாலும் சரி, வேற காரணங்களுக்காக இது திறக்கப்பட்டிருந்தாலும் சரி, பரிகாரமோ சாபமோ பொய் என்பதையும் கட்டுக்கதை என்பதையும் முதலில் உலகறிய பிரசாபிக்கிறேன். இந்த சமஸ்தான கொலைகளை சாபம் என்று உண்மையில் நம்பி பரிகாரத்துக்காக இந்த மூங்கில் பெட்டியை திறந்து பார்த்தவள் நான். திறந்து பார்ப்பவர் இறந்து போவர் என்கிற ஷரத்தை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை. கணவர், மைத்துனர், பின்னர் எனது 2 பிள்ளைகள் என்று வரிசையாக 4 பேரை பறிகொடுத்து விட்டதை விட பெரிய இழப்பு எனக்கு என்ன வேண்டும்? இனி எதிர்கால பரம்பரைகளாவது நன்றாக இருக்கட்டும், எனது பேரன்களாவது 30 வயதில் மரணிக்காமல் நன்றாக இருக்கட்டும் என்று பரிகாரத்துக்காக இந்த மூங்கில் பெட்டியை திறந்து பார்த்தேன். திறந்த பிறகே தெரிந்தது, சாபம் பரிகாரம் எல்லாம் பொய் என்பது. வஞ்சியம்மாளின் மகன் விருச்சிகமணி ஒரு உக்கிர சாபம் எடுத்து என் 2 மகன்களையும் கொன்று அவர்களின் கைவிரல்களை இந்த பெட்டியில் போட்டதோடு திவான் குழந்தைசாமியையும் கொன்று அவர் தலையை வெட்டி இந்த பெட்டியில் போட்டு மூடியுள்ளான் என்று தெரிகிறது. உண்மை வெளியாகக்கூடாது என்று கருதி இதை திறந்து பார்க்காமல் இருக்க வசதியாக நான் சாபம் என்று நம்பியதை சாக்காக்கி, பரிகாரம் பெட்டியில் உள்ளது, பெண் பிறந்துதான் திறந்து பார்க்க வேண்டும், ஆனால் பெண்ணும் பிறக்காது என்பது போன்ற விஷயங்களை ஒரு 100 குடி கூட்டத்துக்கு பெண் மூலம் அருள்வாக்கு போல சொல்லவும் வைத்திருக்க வேண்டும். அதை நம்பிய நான் ஒரு முட்டாள். இந்த உண்மையை உணர்ந்தும் உலகறிய பிரசாபிக்க முடியாத நிலை என் நிலை. எந்த நிமிஷம் நான் ஓலைப்பெட்டியை திறந்து பார்த்தேனோ அந்த நிமிஷத்திலிருந்து 2 பேர் என்னை கண்காணித்து தனியறையில் தள்ளிவிட்டனர். தேவரையோ வீர நாட்டாரையோ மருமகள் பாண்டியம்மாளையோ
மற்ற மருமகள் இருவரையோ யாரையும் பார்த்து பேசக்கூட எனக்கு சந்தர்ப்பமில்லை. எப்பொழுதும் என் வசம் இருக்கும் உண்டிக்குழி சாவி ஒன்றையும் பறித்து கொண்டு விட்டார்கள். அதில் இந்த சமஸ்தானாதிபதிகள் அன்றாடம் அணிந்து திளைக்கும் தங்க வைர நகைகள் மட்டுமே உள்ளன. இன்னொரு உண்டிக்குழி சாவிதான் மிக முக்கியமானது. அதில்தான் வைர கிரீடம், நாகமாணிக்கம் உள்ளிட்ட என் சீதன சொத்தும் இந்த சமஸ்தான உயிலும் சர்வமும் உள்ளன. விலை மதிப்பு போட இயலாத அந்த சாவியை கேட்டு இப்பொழுது என்னை துன்புறுத்தி வருகிறார்கள். நான் பதுக்கப்பட்டிருக்கும் அறையிலிருந்து பூஜை அறைக்கு போய் வர சுரங்கப்பாதையை இன்றே கண்டேன். உடனே எனக்கு தெரிந்த உண்மைகளை இந்த லிகிதம் மூலம் எழுதுகிறேன். இதை எழுத இந்த தாளுக்கும் மைக்குச்சுக்கும் நான் தவித்த தவிப்பு அந்த வேங்கை பொண்ணுக்கே தெரியும். என்னை மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. என்ன ஆனாலும் நான் இரண்டாவது உண்டிக்குழி சாவியை சதிகாரர் வசம் தரப்போவதில்லை. அதை எங்கு ஒளித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லப்போவதும் இல்லை. தெய்வம் இருப்பது சத்தியமென்றால் அந்த சாவி இந்த சதிகாரர்களை வென்று சமஸ்தானத்தை காக்கும் என் வாரிசுகளிடம் போய் சேரட்டும். இதன் பிறகு எனக்கு நேரிடும் மரணம் கூட இயற்கையானது அல்ல. நான் ஆத்மஹத்தி, அதாவது தற்கொலை செய்து கொள்ளவோ அல்லது கொலை செய்யப்படவோ கூடும். இதை உணர்வோர் இனியாகிலும் மனிதாபிமானத்தோடு பெண்களை தெய்வமாக கருத பிரார்த்திக்கிறேன். அடிமைத்தனம் ஜகமெங்கும் அழிப்பட்டு காற்றைப் போல் மனிதன் சுதந்திரம் பெற வாழ்த்துகிறேன். பெண்ணே பெருமை, பெண்ணே தெய்வம், பெண்ணே எல்லாம். எல்லாருக்கும் சர்வ மங்கள் ஆசிகள். ரத்னாவதி. 18/3/1932. உயிலில் போன்ற அந்த தாளில் தென்பட்ட ரத்னாவதி கடிதம் விசுவை அப்படியே ஒரு புரட்டு புரட்டியது. நடப்பது சதின்னு ஊர்ஜிதமாகி போச்சு வடிவேலு. இதோ என் கொள்ளு பாட்டியோட லெட்டர். சதிகாரன் யாருன்னும் தெரிஞ்சிடுச்சு. யார் சார்? விருச்சிகமணி. விஷ்ணு சித்தன் சொன்னதை வச்சு அர்ச்சனா அம்மா சொன்னதும் இவனைத்தான். வடிவேலு சொல்லி வாய் மூடிய மறுவினாடியே விருச்சிகமணி இறந்து போய் 50 வருஷத்துக்கு மேலாச்சு. கொலைக்காரனா, சுதந்திர போராட்ட வீரனா, ஜெயிலுக்கு போன அவனை தூக்கில் போட்டு சடலத்தை என்கிட்ட போலீஸ் ஒப்படைச்சிருச்சு. பாண்டியம்மாள் ஆசைப்படி இறுதி சடங்கை நான் தான் செய்தேன். பதிலோடு தேவர் உள்ளே நுழைய கூட அர்ச்சனா. விசு அவரை ஆச்சரியமாக வெறிக்க, இதுக்கெல்லாம் சூத்திரதாரி யாருன்னு இப்ப இவனை விசாரிச்சா தெரிஞ்சிடும் என்றபடி தில்லைநாயகம் கட்டி இழுத்து வந்த 100 குடி கூட்டத்தானை நெருங்கினாள் அர்ச்சனா. அப்பொழுது பாண்டியம்மாளும் திவ்யமங்கலமும் அங்கு வந்து சேர பிடிபட்டவனின் வாக்குமூலத்துக்கு எல்லோரும் காத்திருக்க ஓசைப்படாமல் தூண் மறைவிலிருந்து ரிவால்வர் ஒன்று நீட்டப்பட்டது. விசுவின் நெற்றிப்பொட்டை குறியாக தேர்ந்தெடுத்து விசை அழுத்தப்பட அதுவும் தவறாமல் ஒளி ஒளி வேகங்களை விஞ்சி நெற்றிப்பொட்டை துளைத்து இரத்தத்தை குபுக்கிட வைக்க. அத்தியாயம் 29. இரத்த விளையாறியோடு கீழே சாய்ந்தார் தேவர். துப்பாக்கி பிடித்தவனை யதார்த்தமாக பார்த்த வினாடியே மின்னல் போல் செயல்பட்டதன் எதிரொலியாய் விசுவின் தேகத்துக்கு முன்னே தன் முகத்தை கொண்டு செல்ல துப்பாக்கி கொண்டு அவர் கபாலத்தை குடைந்து சிதறியது. சப்தம் அரண்மனை சுவர்களில் அட்டகாசமாக எதிரொலிக்க ஒரு வினாடி விசு எதுவும் புரியாமல் சிலையாக நின்றான். சுட்டவன் ஓட ஆரம்பித்தான். பின்னங்கால் பிடரியில் இடரும் வேகம். எதிர்பாராமல் சரக்கென்று குறுக்கிட்ட போலீஸ் ஜீப்பின் பேனட் மேல் மோதி 10 அடி உயரம் தூக்கி எறியப்பட்டு கீழே வந்து விழுந்தான். இதற்குள் வாசற்பக்கம் ஓடி வந்த அர்ச்சனா ஹரஸ்ரீம் இன்ஸ்பெக்டர் என்று அலறினாள். ஜீப்பை விட்டு இறங்கின இன்ஸ்பெக்டர் வண்டியின் முன் மயங்கிய நிலையில் கிடந்தவனை தூக்கி வண்டியில் ஏற்ற உத்தரவிட்டார். தாவாங்கட்டியை வருடியபடி பின்புறமிருந்து இறங்கினார் பத்திரிகை நிருபர். இரத்த வெள்ளத்தில் கிடந்த தேவரை பரிதாபமாக குனிந்து பார்த்தாள் பாண்டியம்மாள். ஒரு சகோதரனை போன்றவர், ஒரு நல்ல நண்பனை போன்றவரை சவமாய் பார்க்கும் திகைப்பில் பார்வையை கண்ணீர் மூடியது. திவ்யமங்கலம் வாய்விட்டு அலறினாள். இங்கே என்ன நடக்குது? யாராவது விவரமா சொல்லக்கூடாதா? இன்ஸ்பெக்டருடன் அர்ச்சனா அங்கே வர திவ்யமங்கலத்தின் பார்வை அவளை பரிதாபமாக பார்த்தது. அத்தை, நடக்க போறத விவரமா நான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. போலீஸ் சம்பிரதாயங்கள் நிறைய இருக்கு என்றாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் அரண்மனை வாசலில் ஒரு கிரைம் பிரான்ச் ஜீப்பும் ஃபாரன்சிக் வேனும் வந்து நிற்க அதிலிருந்து பரபரப்பாய் பலரும் இறங்கினர். எல்லா சம்பிரதாயங்களும் முடிய தேவரின் உடலும் வலையாம்பிகையின் சடலமும் வேனுக்குள் ஏற்றப்பட்டன. மோப்பம் பிடித்து அங்கு வந்து சேர்ந்த பத்திரிகையாளர்கள் பேப்பரும் கையுமாக கிசுகிசுக்க சிலர் அர்ச்சனாவையும் மற்றவர்களையும் தங்கள் கேமராவுக்குள் வாரி சுருட்ட 100 குடி கூட்டம் வாசல் பக்கம் அலைமோதியது. காக்கி சட்டைகள் கட்டுப்படுத்தி கொண்டிருந்தன. காட்டமான போலீஸ் சம்பிரதாயங்களில் கொலைக்காரன் கசங்கி விட்டிருந்தான். ரத்தம் வராதபடி அடிக்கப்பட்ட அடிகளில் ஆங்காங்கே கொழுக்கட்டையாய் வீக்கங்கள். பெரிய எடுத்து விஷயம் அதலால் எஸ்பி அளவில்
உயர் அதிகாரிகள் அவனை வட்டம் கட்டி நின்று கொண்டிருந்தனர். வித்தியாசமான கோட்டைப்புறத்து வீட்டை பற்றி கட்டுரை எழுதி 30 வயது மரணங்களை உலக அதிசய செய்தியாக்கிய பத்திரிகையாளர்கள் சதி என்பது தெரிந்ததும் அந்த கிரைம் பிரான்ச் கட்டிடத்தின் முன் சங்கமித்திருந்தார்கள். தன் பேனட் முகப்பில் சமஸ்தான மஞ்சள் கொடியுடன் வந்து நின்றது அந்த கார். கதவை திறந்து கொண்டு இறங்கி பின் கதவை திறந்து விட்டார் டிரைவர் மல்லையா. பின்னால் இருந்து இறங்கியவர்கள் விசுவும் அர்ச்சனாவும் தான். இன்ஸ்பெக்டர் ஒருவர் ஓடி வந்து பந்தோபஸ்தாய் அவர்களை உள்ளே அழைத்து சென்றார். என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? எவ்வளோ தூரத்தில் இருக்கு விசாரணை? நடக்கும்பொழுதே கேள்வி. ரொம்ப அழுத்தக்காரனாக இருக்கா மேடம். எங்களோட அடி உதைகள் அவனை ஒன்றுமே செய்யல. இதைவிட கொடுமையான சித்திரவதைகளை நாங்கள் சமஸ்தானத்தில் பார்த்தவங்கன்னு சொல்கிறான். அவன் பேசுகிறத பார்த்தா பழி வாங்குற செயல்தானு பளிச்சுன்னு தெரியுது. அதான் நல்லா தெரிஞ்சுதாச்சே. வேற ஏதாவது புதுசாக சொல்லுங்க. நிச்சயமா புதுசாக சில விஷயங்கள் இருக்கு. நீங்கள் கேள்விப்பட்ட நண்டு வடாகன் வஞ்சியம்மாள் கதையை போலவே இங்கொன்னும் இருக்கு. 1 தொட்டா 9 வருது. எஸ்பி சாரு ஷாக் அடிச்ச மாதிரி தான் இருக்கார். இதற்குள் கொலைக்காரனை கட்டி வைத்திருக்கும் அறை வந்துவிட்டது. நாற்காலியில் அவன் பின்னங்கைகள் கட்டப்பட்ட நிலையில் துவண்டு சரிந்திருந்தான். உள்ளே நுழைந்த அர்ச்சனாவையும் விஸ்வையும் பிராண்டியது அவன் நிலை. என்ன சார் இது? என்ன சார்னா? இப்படி அடிச்சுக்கேட்டே விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறான். வாக்குமூலமே தர முடியாது. அப்படியே தம் கட்டி மூச்சு விடாமல் இருந்து செத்துப்போற மன உறுதி எனக்கு உண்டுன்னு பயமுத்துறா மேடம் என்றார் ஒரு எஸ்ஐ. அர்ச்சனா மெல்ல அவனை நெருங்கினாள். அவன் முன் மண்டியிட்டாள். பூமுகமாக தெரிந்த அர்ச்சனாவை பார்த்து கடூரமாக வெறித்தான். உன்னை நான் முதல்ல பார்த்தப்பவே பயந்தேன். நான் பயந்தது போலவே ஆயிடுச்சு. உனக்கு இப்ப திருப்தி தானே? கடூரித்தான். இப்போ கூட உங்க பேர்ல எனக்கு வருத்தம் இல்லை. உங்க செயல்ல ஒரு தார்மீக நியாயம் இருக்குன்னு என் மனசு சொல்லுது. இதை நான் மனசார சொல்றேன். விஷ்ணு சித்தன் சொன்ன வஞ்சியம்மாள் நண்டுவடாகன் கதை கேட்டு இந்த சமஸ்தான திமிர துல்லியமா உணர்ந்தவள் நான். மெதுவாய் கிளியின் அழகு திறக்கும் அழகில் உதட்டை அசைத்து ஆத்மார்த்தமாக பதட்டமின்றி அவள் பேசியதை ஊன்றி பார்த்தான் அவன். மனதில் இனம் புரியாத சலனம் ஏற்பட்டது. மெல்ல வாய் திறந்தான். நானும் பாதிக்கப்பட்டவன் தான் என்றான் முதலில். புரியல. இது அர்ச்சனா. வஞ்சியம்மாள் நண்டுவடாகன் விஷயம் எல்லோருக்கும் தெரியும். என் விஷயம் அப்படியல்ல. அதான் என்ன? அது தெரிஞ்சு என்ன பண்ண போற? தேவையில்லாம எனக்காக பரிதாபப்படுவ. யாருக்கு வேணும் உன் பரிதாபம்? நான் தூக்கில் தொங்க போறது நிச்சயம். பேசாம அதுக்கு வேண்டியதை செய்துக்கிட்டு போய்கிட்டே இருங்க. ஏன் எதுக்கு கொலை செய்தங்கிற காரணங்கள் சட்டத்துக்கு ரொம்ப முக்கியம். அதைவிட எனக்கு அது ரொம்ப முக்கியம். எதிர்கால சமஸ்தானம் தப்பு பண்ணாம நல்லபடியா இருக்கணுமா வேண்டாமா? அதுக்காகவாவது சொல்லுங்க. அர்ச்சனாவின் வளைப்பில் தெரிந்த நியாயத்தில் துளி உள்ளே நுழைந்தவன் மெல்ல அழத் தொடங்கினான். அடி உதைக்கே அழாதவன் கண்களில் பிரவாகமா? எல்லோருமே ஆச்சரியப்பட அவன் பின்னோக்கி சென்றான். அவன் நினைவில் அவனது தாய், தந்தை, சகோதரி என்ற பாசவட்டம் ஒரு ஒளிவட்டமாய் பின்னத் தொடங்கியது. அப்ப எனக்கு 8 வயதோ 9 வயதோ இருக்கும். இப்பொழுதே பெரிய ராணி பாண்டியம்மாளுக்கும் ராஜா இந்திரராஜருக்கும் கல்யாணம் ஆகியிருந்த சமயம். தனது காதல் தோல்வியினால் விருச்சிகமணி கொதித்து போயிருந்த நேரம். என்னோட ஒரே அக்கா பூவாத்தாள் அன்னைக்குத்தான் வயசுக்கு வந்திருந்தா. அப்பெல்லாம் வயசுக்கு வந்தா சமஸ்தானத்துக்கு முதல் தகவல் தந்து அவங்க தர 100 படி அரிசியில தான் நாங்க பாலப்பம் செய்வோம். அதை எங்க உறவுக்காரங்களுக்கு தந்து செய்தியே சொல்வோம். அப்புறம் தாய் மாமனோ இல்ல முறைப்பயனோ வந்து பச்சை ஓலை போட்டு நீராட்டுவாங்க. இதுதான் முறை. அவன் அப்படியே அந்த நினைப்பில் விழுந்து அமுங்க மேலெழும்பி சிதறத் தொடங்கியது அந்த சரித்திர அவலம். ஆத்தா வேங்க பொண்ணியை போய் கும்பிடணும். அதுக்கு முதல்ல மகாராணி ரத்னாவதி அம்மாவை பார்த்து ஆசி வாங்கணும். ஆத்தாக்காரித்தான் அவளை அழைச்சிட்டு போகணும். என்ன? ஊர்க்கூட்டமே திரண்டு இருந்தது. பச்சை ஓலை போட மாமன் வந்திருந்தான். தாய்க்காரி பரவசத்தில் இருந்தாள். ஒரே பொண்ணு. சீரும் சிறப்புமா காரியம் நடக்கணும். என்ன? அதரத் தொடங்கினார் தந்தை. சம்பிரதாயங்கள் கோலாகலமாக நடந்தன. பூவாத்தாள் அடிக்கடி மாமனை பார்த்தாள். அவள் கண்களுக்கு ராஜகுமாரனைப் போல் தென்பட்டான். கண்களில் காதல் வழிய அவளை பார்த்தான். பூவாத்தா எனக்குத்தானே அக்கா? அதான் பிறந்தப்பவே பண்ண முடிவாச்சே. அப்ப இப்பவே நிச்சயம் பண்ணிடலாமே. பெரியவங்க கிட்ட சொல்லு. சம்மதிச்சா எனக்கும் சந்தோஷம்தான். அவன் தன் விருப்பத்தை பெரியவர்களிடம் எடுத்து சொல்ல, ஒரு நேரத்துல 2 நல்லது நடக்கக்கூடாதா என்ன என்று கூட்டம் ஆமோதித்தது. வீர நாட்டார் வந்தார், வாழ்த்தினார். பரிசத்துக்கு அச்சாரமாக பூவாத்தாளுக்கு மாமனார் ரத்தப்பட்டு வைக்கும்படி சொன்னார். செய்தான் அவன். வெளியே வானம் தனக்கும் சந்தோஷம் என்பது போல மழையே கொட்டியது.
உள்ளே கறிக்குழம்புடன் விருந்து தடபுடலாக தொடங்கியது. தனி அறையில் பூவாத்தாளுக்கு அலங்காரமும் தொடங்கியது. கிளாஸ்கோ மஸ்லின் துணியில் தாவணியை முதலாக போட்டு பூவாத்தாளின் உச்சியில் முத்தமிட்டாள் தாய்க்காரி. தாழம்பூக்களை ஜடையில் வைத்து கட்டி ஜடை பில்லை வைத்து திலகமெல்லாம் இட்டு அவளை தேவதையாக்கினர் சில பெண்கள். ராணியை பார்க்க எல்லோரும் கிளம்பினார்கள். சட்டிப்பானை முரசு சப்திக்க, தூப தீபம் காற்றில் ஆட, குனிந்த தலையோடு பூவாத்தாள் நடையெடுத்து வைத்தாள். இடுப்பில் புது துண்டோடு அவளின் தம்பி தன் தாயுடன் ஒட்டிக்கொண்டு நிற்க, பெண்டுகளாய் சேர்ந்து அரண்மனையை நோக்கி நடக்கத் தொடங்கினர். டொம் டொம், பட்டு பொண்ணு வரா, வழிவிடுங்க. இந்த சிட்டு பொண்ணை வாழ்த்தி பூ கொடுங்க. டொம் டொம். கூட்டத்தவரின் நாட்டுப்பாடல் காற்றில் ஏறியது. அரண்மனை சாளரம் வழியாக மதுக்கிண்ணமும் கையுமாக யதார்த்தமாக இதை பார்த்த இளைய மகாராஜா சந்திரராஜன் சொடக்கு போட்டுக்கொண்டார். பக்கத்து பணியாளை அழைத்து என்ன சங்கதி என்று கேட்க அவன் விவரத்தை சொன்னான். கிழவிக்கிட்ட ஆசி வாங்க வராங்களா? போதையின் ஏற்றத்தோடு கேள்வி கேட்டுக்கொண்டு திவானை கூப்பிடு என்றார். திவான் குழந்தைசாமி வரவும், திவான் அது யாரு? பூ போல அழகான குட்டி, அவதான் பூவாத்தா. எல்லாம் சரி, கிழவி ஏதாவது சீர் பண்ணினா உன்னை தொலைச்சிடுவேன். வந்து கும்பிட்டுட்டு திரும்பி பார்க்காம அவங்க கிளம்பிடணும். என்ன? திவானுக்கு லேசாய் இடறியது. இவர் பூவாத்தாலையும் அனுபவிக்க ஆசைப்படுவார் என்று பார்த்தால் சீருக்காக கவலைப்படுகிறாரே என்று லேசாய் கோபமும் வந்தது. ராஜா, வந்தவங்களை வெறும் கையோடு அனுப்பக்கூடாது. என்ன செய்யணும்? குறைந்தபட்சம் உங்க பிரசாதமாவது. சந்திரராஜனுக்கு எடுத்து கொடுத்தான் குழந்தைசாமி. இப்போத்தான் வயசுக்கு வந்த பொண்ணு இழுத்தார் சந்திரராஜன். அதனால என்ன? ஒரு பொண்ணு வயசுக்கு வந்த அன்னிக்கே அவளுக்கு பிரசாதம் வழங்கினவங்களுக்கு ஆயுசு 100. நிஜமாவா? சத்தியமா? அப்ப அனுப்பி வை. புது சரக்கு முரண்டு பொண்ணும். நான் முரட்டு குதிரையை அடக்கிற தேசிங்கன்னு உனக்கு தெரியாதா? அவர்கள் இதற்குள் அரண்மனைக்குள் நுழைந்து விட்டார்கள். ராணி ரத்னாவதி அழைத்து வர சொன்னதாக பூவாத்தாலை திவான் குழந்தைசாமி தனியாக அழைக்க, நாங்களும் வருவோம் என்று அடம்பிடித்து தாயும் தம்பியும் ஒட்டிக்கொள்ள மூவருமாக நுழைந்த அறைக்குள் சந்திரராஜன் மட்டுமே இருந்தார். சிலரால் உடனடியாக கதவுகள் அடைக்கப்பட்டன. தாய் தம்பியின் கைகள் கட்டப்பட்டு அவர்கள் மிரள மிரள தூணோடு சேர்த்து கட்டப்பட்டனர். அடுத்து நடக்கப் போவது புரிந்து பூவாத்தால் ஓடி ஓடி ஒளிந்தாள். சந்திரராஜனுக்கு அது மிக பிடித்து போனது. அறைக்குள்ளேயே துரத்து என்று துரத்தி புதிய அவள் தாவணியை உருவி எறிய தாய்க்காரிக்கு அதை பார்க்க கண்களில் ரத்தம் அடிந்தது. தம்பி சிலையாகி விட்டிருந்தான். அழக்கூட தெரியாத விரக்தியில் கல்லாகி விட்டிருந்தான். எதிரே பூவாத்தால் ஓடி ஓடி களைத்துவிட்டு ஒரு கட்டத்தில் அதே பழத்தட்டிலிருந்த கத்தியை கையில் எடுத்துக்கொண்டாள். கிட்ட வராத, கிட்ட வராத அலறினாள். ஒரு கணம் அதை பார்த்து அதிர்ந்து நின்ற சந்திரராஜன் மறுகணம் ஏதோ சமிக்சை செய்ய பின்னால் இருந்த திவான் குழந்தைசாமி பாய்ந்து வந்து அவளின் கைகளை பற்றி கொண்டான். கத்தி பிடுங்கி எறியப்பட்டது. மற்ற காவலாளிகள் அவளை பலவந்தமாக நிர்வாணப்படுத்தி தரையில் தள்ளி பிடித்துக்கொள்ள, தூணில் கட்டப்பட்ட தாய் அலற, தம்பி பயந்து நடுங்க, அன்று மலர்ந்த பூவாத்தாலை கசக்கி நுகரத் தொடங்கினார் சந்திரராஜன். எல்லாமே சில நிமிடங்களில் முடிந்து போக எழுந்து தன்னை சீர் செய்து கொண்டது அந்த மனித மிருகம். தரையில் கிடந்த தாவணியை பூவாத்தாளின் மீது வீசினான். குழந்தைசாமி மூவரையும் அந்த அறையிலிருந்து வெளியேற்ற மற்றவர்கள் கவனம் திரும்பிய அந்த ஒரு நொடி பொழுதில் கீழே கிடந்த கத்தியை எடுத்து அதை இரு கைகளாலும் பற்றியபடி ஆழமாக தன் இதய பகுதியில் செலுத்தி அலறியபடி தரையில் சுருண்டு விழுந்து துடிதுடித்த பூவாத்தாளின் உயிர் பறவை உடனேயே ஒரு விமானம் போல மேலேறியது. தாய்க்காரி அதை பார்த்து வீறிட்டு அலறினாள். சுயநினைவே அவளுக்கு அற்றுப்போனது. பைத்தியம் போல தொடர்ந்து அலறத் தொடங்கினாள் அவள். உடனேயே அவர்களின் கட்டுக்கள் அவிழ்த்துவிடப்பட்டன. ஏய், கிழவிகிட்ட போய் நியாயம் கேட்கிறேன், அநியாயம் கேட்கிறேன்னு ஏதாவது பண்ணனீங்க, தொலைச்சி விடுவேன். சனியனோட உடலை எடுத்துக்கிட்டு இடத்தை காலி பண்ணுங்க. என்ன தைரியம் இருந்தா ஒரு ராஜாவே எதிர்க்க கத்தி எடுப்பா இவ. வெறுப்போடு சவத்தை உதைத்த சந்திரராஜனை உறைந்து போய் பார்த்தான் பூவாத்தாளின் தம்பி. அத்தியாயம் 30. பூவாத்தாளின் ரத்தம் பாம்பு போல் நெளிந்து அவள் தம்பியின் காலை எட்டி சிலீரிட வைத்தது. சந்திரராஜன் பதட்டமின்றி வெளியேற ஆரம்பித்தார். பாவி மகளே, ராஜபிரசாதம் கிடைச்சதுக்கு சந்தோஷப்படாம இப்படி பரலோகம் போய் சேர்ந்துட்டியே என்றபடி குழந்தைசாமி கைத்தட்டினான். 2 பேர் ஓடி வந்தனர். உடம்பை தூக்கிக்கிட்டு போய் வீட்டில் போட்டுட்டு வாங்க. இவ சாவ பத்தி யாராவது பிரஸ்தாபித்தா என்கிட்ட வாங்க. அவங்க நாக்க அறுத்துட்டு மறுவேளை பார்ப்போம். இது ராஜா உத்தரவு. அவர்கள் அவ்வாறே செய்ய ஆயத்தமாயினர். பூவாத்தாளின் தம்பி தன் தாயை அழைத்து கொண்டு பின்தொடர்ந்தான். விசும்பலில் மார்பு கூடு படபடக்க
கண்களில் அருவி பிரவாகமாய் நீர். ஆசி வாங்க போனவள் இரத்த விளாரியாக திரும்பி வந்ததை பார்த்து அவள் தந்தை பேச்சு மூச்சற்று போனார். கல்யாண வீடு சாவு வீடாக மாறியது. என்னடா ஆச்சி கேட்டார். மகன் நடந்தவற்றை தனக்கு தெரிந்த விதத்தில் விவரிக்க தந்தையின் விழிகளில் செம்மை கொப்பளிக்க தொடங்கியது. எலை 5-6 தலைமுறையா இந்த சமஸ்தானத்துக்கு உழைச்சதுக்கு கை மேல பலன் கிடைச்சிருச்சு. பல சமயம் இவங்க அப்பா சித்தப்பா கொடுமைகளுக்கு துணை போயிருக்கேன். அதுக்கான தண்டனையை இப்ப அனுபவிக்கிறேன். இனியும் சும்மா இருக்கக்கூடாதுரா. இருந்தா நம்மளைப் போல மனஜென்மம் இந்த தேசத்திலே இருக்க முடியாது. ஏதாவது பண்ணணும். நல்லவங்களா நடிச்சு அவங்க கழுத்தை அறுக்கணும். அவர் பற்களை நர நர என்று கடித்து சபதம் எடுத்த சமயம் கூரை வீட்டின் வாசல் பக்கம் அரோகரா சத்தம் கேட்டது. எட்டி பார்த்தபொழுது கந்த சஷ்டிக்காக திருச்செந்தூர் நோக்கி பாத யாத்திரையாக சிலர் கிளம்பியிருப்பது தெரிந்தது. இன்னைக்கு 4ஆம் நாள் செந்தூர்ல சூரசம்ஹாரம். இங்கேயும் இந்த துஷ்டர்களை நான் சம்ஹாரம் பண்றேன். அவர் துண்டை உதறி தோளில் போட்ட சமயம் 2 பேர் உள்ளே நுழைந்தனர். மெல்ல துக்கம் விசாரித்தனர். ஒருவன் உடம்பில் வரி வரியாய் தழும்பு. அண்ணே, இதுக்கு விமோசனமே இல்லையா? இவங்க சர்வாதிகார திமிருக்கு என் உடம்பு இப்படி தழும்பாகி மட்டும்தான் போச்சு. பூவாத்தாலோ கூழாகவே ஆயிட்டா அண்ணே. அவர் அவனை வெறித்து பார்த்தார். பயம் என்கிற வார்த்தையை ஜெயித்து சுதந்திரமாக பேசிய அவன் தோளில் கை வைத்தார். இந்த 100 குடி அடிமைக்கூடத்துல இப்பதாண்டா ஒரு சுய சிந்தனையாளனை பார்க்கிறேன். கவலைப்படாத. என் பூவாத்தால் எனக்குள்ள பெரிய சக்தியா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிட்டா. உங்க கூடத்தோட பலமும் என் புத்தியும் இருந்தா போதும். இந்த கோட்டைபுரம் சரிய போறது சத்தியம். அவர் புத்திசாலித்தனம் உடனேயே வேலை செய்ய ஆரம்பித்தது. இந்திரராஜன் தனது 30வது பிறந்த நாளில் வேட்டைக்கு செல்ல எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். செல்ல வேண்டிய வழி, காட்டில் தங்க வசதி முதலியவற்றை மேற்பார்வையிட்டார் அரண்மனை ஊழியராக. கூடவே தன் ஆட்களுடன் ரகசிய திட்டம் ஒன்றை திட்டினார். அதன்படி வெட்டி முறிக்கப்பட்டிருந்த அந்த கருமருது மரக்கிளை விழுதுகளால் இழுத்து கட்டப்பட்டு ஒரு முடிச்சில் கீழே விழ தயாராக இருந்தது. அதன் அடியிலேயே புதர் மறைவில் துப்பாக்கி சகிதம் இந்திரராஜன். மான்களை ராஜா இருக்கும் பக்கம் விரட்ட மற்றவர்கள் காட்டுக்குள் செல்ல இந்திரராஜன் தனியே காத்திருக்கும் சமயம் பார்த்து சற்று தொலைவிலிருந்து பாய்ந்து வந்த பிரச்சுவா கத்தி அந்த முடிச்சை வெட்ட அவர் தலைமேல் சரியாக விழுந்தது அந்த மரக்கிளை. அலறலோடு உயிர் விட்டார் இந்திரராஜன். கத்தியை எறிந்து அந்த அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருந்த பூவாத்தாளின் தந்தை அரண்மனையை நோக்கி ஓடினார். அப்பொழுது அவர் கண்ட காட்சி, குதிரை மேல் திமிராக உலா போய்க் கொண்டிருந்த திவான் குழந்தசாமிய வெறித்த பார்வையோடு வலது கையில் வீச்சறிவாளோடு மடக்கினான் விருச்சிகமணி. பயத்தில் குழந்தசாமியின் கன்னத்து சதை மோர்சிங் வாசிக்க 2 அங்குலத்துக்கு கீழான கழுத்து பரப்பை கண்ணிமைக்கும் நேரத்தில் கத்தரித்து எடுத்தது விருச்சிகமணியின் வீச்சறிவாள். முண்டத்தை அங்கேயே விட்டுவிட்டு கையில் தலையோடு நடக்க ஆரம்பித்தான். தன் தந்தையின் தலையை தட்டில் வைத்து புதைத்த இடம் வரை வந்தவன் அங்கே தோண்டி பதிலுக்கு திவானின் கழுத்தை புதைக்க நினைத்தான். ஆனால் உடனே மனம் மாறி அந்த இடத்தை தோண்டி இத்து போக்காத திண்மையான தட்டை மட்டும் வெளியே எடுத்து வெட்டப்பட்ட குழந்தைசாமியின் தலையை அதில் வைத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். வேங்கை பொன்னி ஆலயம் வரை நடந்தவன் அந்த சந்நிதி எதிரே ஒரு பிரசாத தட்டை பிடித்து கொண்டிருப்பது போல் போய் நின்றான். முகத்தில் பெருமிதம் பொங்கி வழிந்தது. சந்நிதிக்கு முன்னால் அந்த மூங்கில் பெட்டி. ஆள் அரவம் இல்லாத சந்நிதியில் ஒரு பூஜை பொருளாய் இருந்த அந்த பெட்டியை நெருங்கி திறந்தான். பளபளத்தது அந்த புடவை. அதை பார்த்த மாத்திரத்தில் விருச்சிகமணியின் விழிகளிலும் பளபளப்பு. பக்கத்தில் காய்ந்த மாலை சரங்கள். அவற்றை எடுத்து புடவையின் மேல் மெத்து என்று போட்டு அதன் மேல் குழந்தைசாமியின் தலையை வைத்து மூடினான். கையில் இருந்த தட்டை தரையில் வீசி எறிந்தவன் காட்டுப்பக்கம் தன் நடையை கட்டினான். இதையெல்லாம் ஒளிந்திருந்து பார்த்த பூவாத்தாரின் தந்தை இதை பற்றியெல்லாம் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் இந்திரராஜன் இறந்த செய்தியை மட்டும் அரண்மனைக்கு கொண்டு சென்றார். மரக்கிளை மூடிய இந்திரராஜனின் சடலத்தை சுற்றி சமஸ்தானமே திரண்டிருந்தது. தள்ளாமையிலும் அங்கு வந்திருந்தாள் ரத்னாவதி. பாண்டியம்மாளை புறக்கணித்துவிட்டு மற்ற ராணிகளோடு சந்திரராஜன் வந்திருந்தார். இந்திரராஜனின் மரணம் இயற்கையானது, சாபத்தின் விளைவு என்று மற்றவர்களை நம்ப வைக்க பல விஷயங்களை கவனிக்க வேண்டியிருந்தது பூவாத்தாளின் தந்தைக்கு. முக்கியமாக அந்த சமயத்தில் குழந்தைசாமி கொல்லப்படுவது தெரிய வந்தால் 2ஐயும் இணைத்து பார்ப்பார்கள். அதனால் சந்தேகம் வரும். அதை தவிர்ப்பதற்காக குழந்தைசாமியின் தலையில்லா முண்டத்தை நன்றாக மறைத்து வைக்க ஏற்பாடு செய்தார். இரத்தக்கரையுடன் கோவில் வாசலில் கிடந்த அந்த தட்டை யார் கண்ணிலும் படாத வண்ணம் குதிரை லாயத்தில் மறைத்து வைத்தார். ஓலப்பெட்டியை யாராவது திறந்தால் குட்டு வெளிப்பட்டு விடுமே என்று சாபம் என்று சாமியாட செய்த பெண் மூலம் அந்த ஓலைப்பெட்டியை
யாரும் திறக்கக்கூடாது என்று கட்டளையிட வைத்தார். அதன்படியே 100 குடி கூட்டத்து பெண் ஒருத்தி சாமி வந்து ஆடிய ஆட்டமும் பேசிய பேச்சும் நடந்தது. அவள் பேச பேச மிரண்டு போனாள் ரத்னாவதி. தாயே, தப்புதான் தாயே, தப்புதான். நடந்தது நடந்ததாய் இருக்கட்டும். இனி நடப்பதாவது நல்லதாய் இருக்கட்டும். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் சந்ததியை வாழவை. ரத்னாவதி தன் மருமகளுடன் மண்டியிட்டு கேவினாள். சாமி ஆடிய அந்த பெண் மயங்கி விட ரத்னாவதி சிரித்து நிமிர்ந்தாள். அந்த சமயம் பார்த்து வீர நாட்டார் வந்து சேர்ந்தார். சாமி வந்த விஷயம் அவரிடம் தெரிவிக்கப்பட்டது. அவர் மனசுக்குள் பூச்சி நெளிந்தது. சாமி வந்த பெண்ணுக்கு மவுசு கூடிவிடுமோ? தன் மதிப்பு தாழ்ந்து போய்விடுமோ? மனத்தின் கேள்விகள். அதுவரை சின்ன சின்ன சித்து வேலைகளை செய்து கூட்டத்தில் ஒரு தலைவன் போல் உள்ள தன்னுடைய நிலை இனி தாழ்ந்து போகுமோ என்ற பயத்துடன் சிரித்தவர் உடனேயே சுதாரித்தார். எல்லாத்தையும் நானும் எதிர்பார்த்தேன். ஆத்தா நேத்தே என் கனவுல வந்து சகலத்தையும் சொல்லிட்டு போயிட்டா. அந்த மூங்கில் பெட்டிய இனி பவித்திரமா வணங்கி வாங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று தன் பங்குக்கு பேச கூட்டத்திலிருந்த பூவாத்தாளின் தந்தைக்கு மெல்ல குளிர் மூச்சு வெளிக்கிளம்பியது. அப்பாடா, இந்த வீர நாட்டான் காரியத்தை கெடுத்து போடுவான்னு நினைச்சேன். இவனை நிஜ சாமியார்னு நானும் நினைச்சதுதான் எவ்வளோ தப்பு. நிஜ சாமியார்னா இது நம்ம வேலைன்னு சொல்லியிருக்கணும். எப்படியோ எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி. அவர் தனக்குள் முணுமுணுத்து கொண்டு நிமிர்ந்தார். இந்திரராஜனின் உடல் அங்கிருந்து அகற்றப்பட்டது. ரத்னாவதி அழுத விழியும் தொழுத கையுமாக பின்தொடர்ந்தாள். 4 நாட்களுக்கு பிறகே அழுகிய நிலையில் குழந்தைசாமியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. இதெல்லாம் நடந்து 1 மாதத்திற்குள் இந்திரராஜனின் 2வது குழந்தையான தெய்வநாயகி முதல் ஆண்டு நிறைவுக்கு முன் அம்மை கண்டு குளிர்ந்து போனாள். இயற்கையாக நடந்த இந்த சம்பவம் வஞ்சியம்மா சாபத்துக்கு மேலும் வலு சேர்த்தது. பெண் குழந்தை பிறக்காது, பிறந்தாலும் உயிருடன் நிற்காது என்று எல்லோருமே நம்பத் தொடங்கினர். அரண்மனையில் இருந்து கொண்டே இந்த மூட நம்பிக்கைக்கு தூபம் போட்டுக் கொண்டிருந்தார் பூவாத்தாளின் தந்தை. இந்த சம்பவத்துக்கு பிறகு நிலைமை மெல்ல மாறியது. பாண்டியம்மாளுக்கும் மரியாதையும் மதிப்பும் கூடியது. ஆனால் இளையவர் சந்திரராஜன் அவ்வளவாக மாற முடியவில்லை. இரத்த திமிர் மூளையின் கட்டை மீறி செயல்பட்டது. முன்பெல்லாம் தனக்கு துணை நின்ற திவானும் இப்பொழுது இல்லை. முண்டமாய் கடைசி வரை தலை கூட கிடைக்காத நிலையில் கொல்லப்பட்டிருந்தான். கொலை செய்தவன் விருச்சிகமணி என்பதும் தெரிந்தே விட்டிருந்தது. அந்த விருச்சிகமணி கூட இப்போ எப்படியோ போலீசில் அகப்பட்டு சிறையில். தான் தப்பு செய்தால் தட்டி கேட்க ஒரு நாய் கூட கிடையாது என்ற தைரியத்தோடு மேலும் பல கொடுமைகளை செய்யத் தொடங்கினார் சந்திரராஜன். தான் முடுக்கிவிட்ட மூட நம்பிக்கைக்கு மேலும் சக்தியும் பலமும் கூட்ட சந்திரராஜனின் 30வது பிறந்தநாள் வரை அவரை கொல்லாமல் காத்திருந்தார் பூவாத்தாளின் தந்தை. அன்று காலையிலேயே நன்றாக குடித்திருந்தார் சந்திரராஜன். பிறந்தநாள் பரிசாக அவருக்கு ஒரு கண்ணியை ஏற்பாடு செய்திருப்பதாகவும் அவர் தனியாக காட்டு வீட்டுக்கு வந்தால் அந்த கண்ணியை சுகமாக சுவைக்க முடியும் என்றும் திட்டமிட்டு தகவல் கொடுக்கப்பட்டது. காமவெறி தலைக்கேற தானே சாரட்டை ஓட்டிக்கொண்டு விரைந்தார் சந்திரராஜன். சாரட்டின் ஒரு பக்க அச்சாணி கழட்டப்பட்டு ஒரு குச்சி செருக்கப்பட்டு இருந்தது. வேகமாக ஓடிய வண்டியின் பாரம் தாங்காமல் மலுக்கென்று அந்த குச்சி ஒடிந்தது. அவ்வளோதான். சக்கரம் கழண்டு தனியாக ஓட குதிரைகள் தறிக்கெட்டு திரும்ப வண்டி குடை சாய்ந்தது. சந்திரராஜன் கீழே உருண்டு விழுந்து மயங்க அவர் தலைமீது ஒரு பெருங்கல் போடப்பட்டது. துடிதுடித்து அவர் செத்தபோதுதான் பூவாத்தாளின் தந்தைக்கு நிம்மதி பிறந்தது. ரத்னாவதி துடித்து போனாள். பேரக்குழந்தைகளை கட்டிக்கொண்டு அழுதாள். மனதில் ஒரு கட்டத்தில் அந்த மூங்கில் பெட்டியை திறந்து பார்த்துவிடும் முடிவுக்கே வந்துவிட்டாள். உயிர் போய்விடுமே, போகட்டுமே, வாழ்ந்த எண்ணத்தை கண்டோம், போய் திறந்தே பார்த்து விட்டாள். பூவாத்தாளின் தந்தையின் கீழ் அரண்மனையில் வேலை செய்யும் இருவர் முகமூடி தரித்து ரத்னாவதியை வளைத்து கொண்டு விட்டனர். ஒரு தனி அறைக்குள் அவளை போட்டு தள்ளிவிட்டு மூச்சு விடக்கூடாது என்றனர். அடப்பாவிகளா, நடக்கிறதெல்லாம் சதியா? பதறினாள் அவள். அவர்கள் அவளை உள்ளே அடைத்துவிட்டு வெளியேறினார்கள். பிறகு தினமும் ஒருமுறை வந்து உண்டிக்குழி சாவியை கொடு என்று நச்சரிக்க ஆரம்பித்தனர். அது உங்களுக்கு கிடைக்காது. அது என் வாரிசுகளுக்கு தான் போய் சேரணும். அவர்களுக்கு தான் போய் சேரும். எவ்வளோ வற்புறுத்தினாலும் அந்த கிழவி ரத்னாவதியிடமிருந்து உண்மை வெளிவராது என்று முடிவான பிறகு இனியும் அவளை உயிருடன் வைத்திருப்பது ஆபத்து என்று ஒரு நாள் ரத்னாவதியின் கழுத்தை நெரித்து கொண்டனர். விழிகள் வெறிக்க, நாக்கு வெளித்தள்ள, உயிரை விட்டவளை கயிற்றில் மாட்டி தூக்கில் தொங்கியதாக ஆக்கிவிட்டு முகமூடியை கலைந்தபடி வெளியே வந்து பெரிய ராணி துக்கம் தாங்காம தற்கொலை செய்துக்கிட்டாங்க என்று பெரியதாக அலற அரண்மனையை கிடுகிடுத்து போனது. சாகிறதுக்கு முந்தி ஏதாவது சொன்னாங்களா? தேவர் வந்து பதறியபடி கேட்டார். சொல்ல என்ன இருக்கு தேவர்? என்ன இருக்கா?
பெரிய ராணிக்கிட்ட தானே இருக்கு அந்த உண்டிக்குழி சாவி. இந்த சமஸ்தான உயிலும் அதில் தானே இருக்கு. இதை அவங்களே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பல கோடி மதிப்பு அதுக்கு. அவங்களே விடவா கோடிகள் பெருசு? அவங்களே போயிட்டாங்களே தேவர். பாண்டியம்மாள் விசும்பினாள். இனி நீங்க தான் எல்லாம். மற்ற மருமக்களும் சோர்ந்து போயிட்டாங்க. இந்த வாரிசுகளையாவது பார்த்து வளர்க்கணும், சாபத்திலிருந்து காப்பாற்றணும். பாண்டியம்மாள் ஆமோதிப்பதாய் தலையை அசைத்தாள். அந்த சாவியை தேடும் வேலையை பாண்டியம்மாள் கைவிட்ட போதிலும் பூவாத்தாளின் தகப்பன் கைவிடவில்லை. பழிவாங்கும் படலமும் முற்று பெறவில்லை. அவரது மரணத்திற்கு பிறகு திட்டமிட்டபடி அவரது மகனின் கைக்கு போனது. அத்தியாயம் 31. பழிவாங்கும் செயல் தன் கைக்கு வந்த விதத்தை சொல்லிவிட்டு சகஜ நிலைக்கு திரும்பினவனை அர்ச்சனா வெறுத்து பார்த்தாள். சூழ்ந்திருந்த போலீஸ் மனங்களில் உழுது போட்டது போல் ஒரு கிளர்ச்சி. களைப்பின்றி அவனை சொல்லத் தொடங்கினான். என் அப்பா மரணத்துக்கு பிறகு வம்சாவழியா அவர் பார்த்த அதே வேலை சமஸ்தானத்துல எனக்கு கொடுக்கப்பட்டது. நானும் என் அப்பாவைப் போலவே பழிவாங்கும் படலத்துக்கும் உண்டிக்குழி சாவியை தேடும் முயற்சிக்கும் சபதம் எடுத்தேன். இந்திரராஜனின் மகனான ராமநாத ரூபசேகர ராஜா திவ்ய மங்கலத்தை மணந்தார். அவருக்கு கஜேந்திரனும் விசுவும் ஆகிய 2 பிள்ளைகள் பிறந்தன. சந்திரராஜனின் மகனான இளவரசர் ரங்கநாத ரூபசேகரர் திருமணமே செய்து கொள்ளவில்லை. விசுவுக்கு 1 வயது இருக்கும்பொழுது ராமநாத ரூபசேகர ராஜாவை அவரது 30வது வயசுல விஷம் வச்சு கொண்டு மாரடைப்பு நம்ப வச்சோம். விருச்சிகமணி செய்தது போல் செத்தவங்க உடல் உறுப்ப அந்த மூங்கில் பெட்டியில போடுற சபதம் எடுத்தேன் நான். அதன்படி உடல் புதைக்கப்பட்ட பிறகு ரகசியமாக தோண்டி அவருடைய சுண்டு விரலை வெட்டி எடுத்து வந்து மூங்கில் பெட்டியில போட பெட்டியை திறந்தோம். உள்ளே புடவியின் மடிப்பிலேயே ராணி ரத்னாவதியோட கடிதம் இருந்தது. ஆனா அது விருச்சிகமணியை முழு குற்றவாளியாக சொல்லி இருந்தது. பின்னால் பிரச்சனை வந்து இதெல்லாம் சதி செயல்னு தெரிய வந்தா இந்த கடிதம் விருச்சிகமணியை தான் குற்றவாளியாக காட்டும், எங்களை அல்ல. அதனாலேயே நாங்க அதை அழிக்கல. அந்த பெட்டியை கண்காணிக்கிற பொறுப்பை நானே வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் விசுவின் சித்தப்பாவான இளவரசர் ரங்கநாத ரூபசேகர ராஜாவையும் விசு அண்ணன் கஜேந்திரனையும் சாபம் என்ற போர்வையில் கொன்னது நானும் என் கட்டளைப்படி என் ஆட்களும் தான். இவங்க அவ்வளோ பேரும் திமிர் பிடிச்சு அலைஞ்சவங்க தான். வெளியே தெரியாம மற்ற பெண்களை பெண்டால நினைச்சவங்க. அதனால இவங்க மேல இரக்கம் பிறக்கல. ஆனா இளைய மகாராஜா விசு எப்பவுமே எங்க அன்புக்கு பாத்திரமானவர். எங்க இளைஞர்கள் அவரை கொல்றத ஆட்சேபித்தாங்க. இவர் ஒருவரையாவது மன்னிப்போம்னு சொன்னாங்க. இங்கத்தான் இந்த அர்ச்சனா குறுக்கே புகுந்தா. எங்கள் விஷயங்களை குடைன்னு குடைஞ்சா. இந்த பெண் எங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி. இவளையும் முதல்ல தீர்த்துக்கட நினைத்தோம். ஆனா பத்திரிகையாளர் பார்வையும் சந்தேகங்களும் முதல் முறையா எங்களை பாதிச்சது. ஆகையால் இந்த புதிய தலைமுறைக்கும் இது சாபம் தாங்கிறத ஊர்ஜிதப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்பட்டது. அர்ச்சனாவின் சந்தேகத்துக்கு மூல காரணம் நானும் பாம்பு பிடாரனும் பேசினதை டெலிபோன் ரிசீவர் வழியாக கேட்டதுதான். அப்ப விசுவோட அண்ணன் கஜேந்திரனை பாம்பை விட்டு கொலை செய்ய துணினது நீதானே? ஆமாம். மாடர் நண்பன் சிலோன் ரவுடி ராஜநாயகம் தான் அதுக்கு உதவி செய்தான். அவனையும் உயிரோட விட்டு வைக்கல. பழக்கப்படுத்தின ஒரு காளை மாடு அவனை தீர்த்து கட்டிடுச்சு. எங்கேயும் தடயங்களே இல்லாம துளியும் சந்தேகமே வராத மாதிரி தான் எல்லா கொலைகளையும் செய்திருக்கோம். இல்லனா இத்தனை காலம் குப்பை கொட்டியிருக்க முடியாது. இந்த கொலையில எதிர்பாராத விதமாக 100 குடி கூட்டத்தை இருசன் மாட்டிக்கிட்டான். எங்கே கொலைப்பழி அவன் மேல விழுந்துடுமோன்னு பயந்தேன். நல்ல வேளை இளைய மகாராஜா ஜாமீன்ல எடுக்க உத்தரவிட்டார். என் முயற்சிகள் நல்ல பலன் தந்தது. நடக்கிறது சாபந்தாங்கிற நம்பிக்கை வலுப்பட்டது. அர்ச்சனாவே பெருசா குழம்பினா. இந்த கட்டத்துல தான் எப்படியோ எங்க திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட பாண்டிக்குட்டி நாங்க வலையாம்பிக்கையின் குழந்தைய இடமாற்ற போற விஷயத்த அர்ச்சனாவிடம் சொல்லிவிட்டு சேர்த்தான். அது தெரிஞ்சதும் குழந்தைய இடமாற்ற அந்த முயற்சியை கடைசி நிமிஷத்துல தவிர்த்தேன். குழந்தைய கூட கொல்லாம கொஞ்ச நாள் வச்சிருக்க நினைத்தேன். இதனால் அர்ச்சனாவுக்குள்ளேயும் சதியெல்லாம் இல்ல, இது சாபந்தான் என்ற எண்ணம் மேலோங்கும். அல்பாயுஸ்ல சாக போற விஸ்வ விட்டு பிரிஞ்சு போயிடுவான்னு நினைச்சேன். ஆனா என்ன ஆனா? டிஎஸ்பி கன்னத்தில் கை வைத்தபடி கடூரமாக கேட்க அவன் தொடர்ந்தான். சாப விமோசனம் கிடைச்சிட்டுதான் நினைச்சு விசுவும் அர்ச்சனாவும் சந்தோஷப்பட்டாங்க. தேவரும் அவங்க காதலுக்கு பக்கபலமா நின்று பேசினார். எனக்கு ஷாக். குழந்தைய கொல்றதுக்குள்ள இவங்க கல்யாணமே நடந்துட்டா எங்க திட்டம் பாழாகிவிடும். இந்த அர்ச்சனா இந்த சமஸ்தான மருமகளா வரவே கூடாது. வந்தா நாங்க நிச்சயம் பழைய செல்வாக்கோடு நடமாட முடியாது. ஆகையால் சூட்டோட சூடா குழந்தைய தீர்த்து கட்டிட்டோம். விசு சாபத்துக்கு பலியாகியே தீரணும் என்ற நிலைமைய உண்டாக்கிட்டோம். இதனால அர்ச்சனா வெளியேறிய தீருவான்னு நினைச்சோம். நடக்கல. இதுக்கப்புறம்தான் பெரிய திருப்பமே ஏற்பட்டது. சப் இன்ஸ்பெக்டர் கோபத்தோடு அது என்ன திருப்பம் என்று கேட்டார்.
எங்க ஏற்பாட்டின்படி 100 கோடி கூட்டத்து பெண் ஒருத்தியின் சாமியாட்டத்துக்கு ஒரு பதில் சாமியாட்டம் இளையராணி வலையாம்பிகை மூலமாகவே வரும்னு நாங்க எதிர்பார்க்கல. அது விசுவுக்கும் அர்ச்சனாவுக்கும் உள்ள காதலுக்கு பச்சை கொடி காட்டினதை என்னால தாங்கிக்க முடியல. இதுதான் அந்த புது திருப்பம். இவங்க எப்படியோ ஒன்னா சேர்ந்து வைரத்தால அறுத்துட்டாங்க. என்னால் இதை தாங்கிக்க முடியாம போனப்பத்தான் மூங்கில் பெட்டியையும் இவங்க திறந்து பார்த்துட்டாங்க. ஆனா இதை நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இனி நிதானமாக செயல்பட்டா ஆபத்து தானுன்னு வேகமானேன். எங்கே சதிங்கிறது தெரிஞ்சு போயிடுமோ என்ற பயத்துல விசு, வசந்தி, வலையாம்பிகை 3 பேருக்கும் குறி வச்சேன். பாண்டியம்மாளுக்கு நல்ல விபூதியும் வலையாம்பிகைக்கு சயனம் கலந்த விபூதியும் கொடுக்கப்பட்டது. மூங்கில் பெட்டியை காவல் காக்கிறவங்களுக்கு போக்கு காட்ட விசு மாடிக்கு போன உடனே சுவிட்சை போட்டா ஷாக் அடிக்க ஏற்பாடு விசுவோட அறையில் செய்யப்பட்டது. இளைய மகாராஜா யூஸ் பண்ற சென்ட் ஸ்ப்ரேயரில் கடுமையான பாய்சன் கலக்கப்பட்டது. மூங்கில் பெட்டி சதை எலும்பு துண்டு துர்நாற்றத்தை தவிர்க்க எப்படியும் அறைக்குள்ளேயே அவர்கள் அந்த சென்ட்டை யூஸ் பண்ணுவாங்கன்னு யூகிச்சேன். ஏனோ அது ஒன்று மட்டும் நடக்கல. வலையாம்பிகை மட்டும் மரணிக்க வசந்தி தப்பிட்டா. அப்போ கூட என் நம்பிக்கை சாகல. வசந்தியை அழிக்க காத்திருந்தேன். வெளியே என் ஆட்கள் விசுவுக்கு குறி வச்சாங்க. அதுல ஒரு குறிதான் பூநாகம் நெளியும் பூமாலை. கடைசி குறிதான் துப்பாக்கி. ஒன்று தப்பினாலும் இன்னொன்னுக்கு விசு பதில் சொல்லியே தீரணும் என்ற நிலை. விசுவும் வசந்தியும் இறந்துட்டா. மூங்கில் பெட்டியை திறந்து பார்த்தாங்க. அதனால தான் இறந்துட்டாங்கன்னு படியை ரொம்ப சுலபமா சாபத்து மேலே ஏத்திருப்பேன். நம்பலனாலும் ரத்னாவதியுடைய கடிதம் விருச்சிக மணியை தான் குற்றவாளியாக காட்டும், எங்களை அல்ல. ஆனா என் கணிப்பு தப்பா போச்சு. என் கூட்டத்து ஆளே அர்ச்சனாவை எச்சரிக்கை பண்ணி பூநாகத்துக்கிட்ட இருந்து விஸ்வை காப்பாத்திட்டான். துப்பாக்கி உபயோகப்படுத்த வேண்டிய என் ஆளை அர்ச்சனா அடையாளம் கண்டுபிடிச்சி விசாரணைக்கு கொண்டு போயிட்டா. எல்லா திட்டங்களும் தோல்வி கண்ட கோபத்துல நானே துப்பாக்கியை எடுத்து சுட்டேன். அதிலிருந்தும் விஸ்வை தேவர் காப்பாத்திட்டார். நானும் மாட்டிக்கும்படியா ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஒரு வீர சப்தத்தை முடிஞ்ச வரை நிறைவேற்றின நிம்மதி எனக்கு இருக்கு. எதுக்கும் ஒரு முடிவு உண்டு. இந்த சமஸ்தான ராஜாக்களோட திமிருக்கு ஒரு முடிவு வந்த மாதிரி அந்த முடிவுக்கு ஒரு முடிவு இப்ப வந்திருக்கு. யாரும் யாரையும் அடிமைப்படுத்தாதீங்க. மனிதர்களா நடத்துங்க. வாக்குமூலத்துக்கு நடுவே ஒரு பொதுவான செய்தியையும் வைத்துவிட்டு களைத்து சரிந்தான் அவன். அடுத்த கட்ட சம்பிரதாயத்துக்கு போலீஸ் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டது. அவனோட கூட அவனது விசுவாசிகளையும் கைது செய்தது. அரண்மனையில் பாண்டியம்மாளும் திவ்யமங்கலமும் நடந்து முடிந்தவற்றை இன்னமும் நம்பியிராத பாவனையில் இருந்தார்கள். நம்மை சுற்றித்தான் இவ்வளவும் நடந்திருக்கிறது. அதில்தான் எத்தனை அழுத்தம், சாமர்த்தியம். சகலத்தையும் முடித்து விஸ்வையும் மீட்டு நிறுத்தியிருக்கும் அர்ச்சனா அவர்கள் பார்வையில் ஒரு தெய்வ பெண்ணாகவே தெரிந்தாள். அப்பாவி 100 கோடி கூட்டம் மிரண்டு போயிருந்தது. வீர நாட்டார் கூட தனக்கும் தெரியாமல் தான் பல தவறுகளுக்கு துணை போன வருத்தத்தில் இருந்தார். எப்பொழுதும் அவரை சுற்றி நிற்கும் கூட்டம் இப்பொழுது கலந்து போயிருந்தது. விடுந்து விட்டது. நெடு நாட்களுக்கு பிறகு மனபாரமின்றி என்றைக்கும் இல்லாதபடி அயர்ந்து உறங்கிவிட்டிருந்த விசுவின் காதுகளை அர்ச்சனா திருகத் தொடங்கினாள். அலறி பிடித்தபடி எழுந்தான் அவன். தேவதை போல் குளித்து முடித்து பூவும் பொட்டுமாக தென்பட்டாள் அர்ச்சனா. அப்புறமா நல்லா தூங்கலாம். இன்னைக்கு நாம வேங்கப்பணி கோவிலுக்கு போகணும். மறந்து போச்சா? உதடை கலாநயத்தோடு சுழித்தபடி கேட்டாள் அவள். உத்தரவு யுவரானர் என்றபடி அவன் தயாராக தொடங்கினான். அரண்மனை மையத்தில் எல்லோரும் காத்திருந்தார்கள். ராணி ரத்னாவதியின் கடிதத்தை கண்ணாடி அணிந்தபடி கஷ்டப்பட்டு படுத்துக் கொண்டிருந்த பாண்டியம்மாள் அருகில் ஏதோ நிழல் உருவம் மாதிரி தெரிய நிமிர்ந்து பார்த்தாள். அர்ச்சனாவும் விசுவும். எங்கம்மா கிளம்பிட்டீங்க 2 பேரும்? கோவிலுக்கு. அர்ச்சனா, எனக்கு ஒரு ஆசை. சொல்லுங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு இப்போ கோவிலுக்கு போற. நீ தப்பா நினைக்கலனா வஞ்சி அம்மாளின் பட்டுப்புடவையை உடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போமா. அவ்வளவுதானே, இதோ வந்துட்டேன். உற்சாகமாக உள்ளே ஓடினாள். அர்ச்சனா அந்த புடவையை எடுத்தபொழுது லேசாக துர்வாடை. அவசரமாக அதன் மீது ஜாஸ்மின் ஸ்ப்ரே பரவவிட்டாள். ஒரு நூற்றாண்டு கண்ட புடவை அது. அதிசயமாக அது கிழியாமல் இருந்தது. ஆங்காங்கே இரத்த திப்பிகள் மட்டும் இருப்பதை பார்த்து முகம் சுளித்தாள் அர்ச்சனா. அரைக்கதவை மூடிவிட்டு புடவையை கட்டத் தொடங்கினாள். புடவையை கையால் கொஸ்விய போது ஏதோ கையை நெருடியது. கொஸ்வத்தை வயிற்றில் செருகும் பொழுது உறுத்தியது மாதிரி இருந்தது. தடவி பார்த்தபொழுது உள்ளங்கை சுருக்கென்று ஏதோ குத்தியது. உற்று கவனித்த பொழுது புடவையின் ஜரிகையோடு ஜரிகையாக வைத்து தைக்கப்பட்ட சிறிய சாவி அர்ச்சனாவின் கண்களில் பட அவள் முகத்தில் வியப்பு, பிறகு மலர்ச்சி. புடவையை கட்டி முடித்து அவசரமாக வெளியே ஓடி வந்தாள். அரண்மனை மையத்தில் எல்லோரும் காத்திருந்தார்கள். கூட்டத்தில் வீர நாட்டார் இருந்தார்.
கண்களை இடுக்கியபடி அர்ச்சனாவை பார்த்தவர் அதிசயித்து போனார். வஞ்சி அம்மாவை திரும்ப பிறந்து வந்துட்ட மாதிரி இருக்கு. விசேஷமாக அழைத்து வரப்பட்டிருந்த அர்ச்சனாவின் தந்தை காசிநாத் அர்ச்சனாவை அந்த கோலத்தில் பார்த்து மெய்சிலிர்த்து போனார். அத்தை, உண்டிக்குழி சாவி கிடைச்சிருச்சு என்று அர்ச்சனா உற்சாக குரல் கொடுத்து அதை பாண்டியம்மா எதிரே நீட்டினாள். அதையும் அதில் தென்பட்ட நட்சத்திர பொறியையும் பார்த்து பாண்டியம்மாள் திகைத்து போனாள். ஐங்கோண நட்சத்திர பொறி, அப்படி ஒரு ஐங்கோண நட்சத்திர பொறி அரண்மனையின் சயன அறையின் மைய சுவரில் இருப்பது உடனே ஞாபகத்துக்கு வந்தது. பாண்டியம்மாள் விசுவோடு அங்கு ஓடினாள். விசு, இந்த நட்சத்திர சின்னத்தை இடித்தான் விசு. பின்னால் பூசப்பட்ட ஒரு கதவு. கையிலிருந்த சாவை கொண்டு அதை திறந்தபொழுது கீழே ஒரு சுரங்கப்பாதை போல் திறந்தது. இறங்கி நடக்க நடக்க கால்களை தூசும் தும்பும் வழவழக்க பாதையின் முடிவில் ஆளுயர தேக்கு மரப்பெட்டி. மிகுந்த சிரமத்தோடு அதை திறக்க கர்ண கொடூரமாய் சப்தித்தது அந்த பெட்டி. திறந்த பெட்டிக்குள் நீலப்பட்டு துணிமேல் கிடக்கும் வைரங்கள் ஒளியை காட்டி ஜொலித்தன. கூடவே பாலம் பாலமாய் தங்கம். விசு ஓடிப்போய் எடுத்து வந்திருந்த டார்ச் லைட்டின் வெளிச்சம் மேலும் பல புது புது ஆபரணங்களை காட்ட பேச்சு மூச்சற்று எல்லோரும் அங்கேயே பிரமிக்க அறைக்கு வெளியே வந்தான் விசு. அர்ச்சனாவை அழைத்து இழுத்து அணைத்து கொண்டான். கண்டாங்கிக்குள் பவித்திரமாக தென்பட்டு அவள் அவன் பிடியில் திணறினாள். விசு, யாராவது பார்க்க போறாங்க முனகினாள். உடனே விலகினான். விழிகளில் நீர்த்திரை. ஏய், என்னையா இது இந்த நேரத்தில் அழுதுகிட்டு? தாவா கட்டியை தாங்கியபடி கேட்டாள். அர்ச்சனா, இப்ப கிடைச்ச இந்த செல்வங்களை எல்லாம் விட பெரிய செல்வம் நீதான். உன்னால்தான் நான் பிழைச்சேன். இந்த சமஸ்தானம் பிழைச்சது. ஆணுக்கு நிகரா அதுக்கு மேல நீ காட்டின துணிச்சலுக்கும் விவேகத்துக்கும் நான் எப்படி நன்றி சொல்வேன்? பாரதியோட பாட்டுக்கே நீதான் அர்த்தமோ? விவரிப்பில் புகுந்து விட்டவனை பதிலுக்கு வெறித்தாள் அவள். இந்த செல்வத்தையெல்லாம் என் முன்னோர்கள் செய்த கொடுமைகளுக்கு பிராயசித்தமாக 100 குடி கூட்டத்துக்கு அவர்கள் முன்னேற்றத்துக்கு உபயோகிக்க போறேன் அர்ச்சனா. எனக்கு நீ மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாம். நெஞ்சில் தழும்பும் காதல் அவள் கண்களில் கசியத் தொடங்கியது. மீண்டும் இருவரும் கட்டிக்கொண்டார்கள். நமக்கெதற்கு வம்பு என்பது போல காற்றுக்கூட இடையில் நுழைய முயற்சிக்காமல் விலகி கொண்டது. கோர்ட் கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் கொலையாளியை பார்த்து சட்ட சம்பிரதாயத்துக்காக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேள்விகளை கேட்க ஆயத்தமாக பிதுங்கி வழியும் கூட்டத்துக்கு நடுவில் அவனும் பதிலுக்கு தயாராக கம்பீரமான நீதிபதி சகலத்தையும் கவனிக்கத் தொடங்க. உங்கள் பெயர்? இதுதான் ப்ராசிக்யூட்டரின் முதல் கேள்வி. வறண்ட தன் உதரை திறந்து ஈனஸ்வரத்தில் அவன் தன் பெயரை சொன்னான். கார்வார் சிவக்கொழுந்துவின் மகனான கார்வார் கருணாகரமூர்த்தி. என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? இந்த கதை இதோட முடிஞ்சிச்சு. ஒரு நல்ல கதையை படித்த திருப்தி எனக்கு ஏற்பட்டது. இந்த கதையில் நிறைய டைம் லூப் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்படி ஏதாவது உங்களுக்கு தோணி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.